சார், இப்ப தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஏன்னா ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு மிக ஒரு பழமையான, அதாவது இங்குள்ள பல கட்சிகள் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு தொன்மையான அமைப்பாக முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள்லாம் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு அந்த அமைப்புகள் இயங்கி இருக்கு. அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அப்படிங்கிற இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? எந்த விதத்தில் அதனுடைய தேவை இருந்ததா நீங்கள் பார்த்தீங்க? பொதுவாக முஸ்லீம்களுக்காக இருந்த அரசியல் கட்சிகள்லாம் அவங்களுடைய ஆதாயத்திற்காகத்தான் அந்த அரசியலை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கட்சியில் கூட்டணி சேருவது கூட ஒரு கொள்கையை காரணமாக்காமல் 5 சீட்டு இங்கே கொடுத்தா இங்கே சேருவாங்க, 6 சீட்டு அங்கே தர்றேன்னு அங்கே போயிடுவாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி நிலைப்பாடெலாம் மாற்றுவாங்க. அப்போ பளிச்சுன்னு மக்கள் மத்தியில் இவங்க தங்களுடைய ஆதாயத்திற்காகத்தான் செயல்படுறாங்கங்கிற ஒரு அதிருப்தி மக்களுக்கு இருந்தது. அதுபோக இப்படி ஜெயித்து சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு போன பிறகு அவங்க எந்த கூட்டணியில் ஜெயித்தாங்களோ அவங்கள சார்ந்து என்று சொல்வதை விட அவங்களுடைய சிறுபான்மை பிரிவாகவே அவங்க செயல்பட்டாங்க. ஒரு ஊரில் ஒரு கலவரமோ பிரச்சனை ஏற்படுகிறதுன்னு சொன்னால் இந்த கட்சியுடைய தலைவர்களை தொடர்பு கொள்ள கூட அவனுக்கு தெரியாது. எந்த ஒரு நெட்வொர்க்கும் கிடையாது. யாரை போய் பேசுறது, எப்படி முறை இல்லை அந்த முஸ்லீம் கட்சிகளை சொல்கிறேன். முஸ்லீம் கட்சிகள் இருந்தாங்க இல்லையா, ஒரு முஸ்லீம் லீக் இருக்குன்னு வைங்களேன். முஸ்லீம் லீக்குடைய ஆஃபீஸுக்கு எப்படி தொடர்பு கொள்வது, அதுக்கு நம்பர் என்ன, அதை யார் அட்டன் பண்ண, அதனுடைய மாவட்ட தலைவர் நம்பரு கிளையில் உள்ளவனுக்கு தெரியணும். இந்த மாதிரி கிளை மாவட்டம் எந்த ஒரு நெட்வொர்க்கும் இல்லாமல் வயசான ஆளுக்கு அன்றைக்கி இருந்த ஒரு பெரிய வயசான முதியவர்களாக உட்காந்து கொண்டு ஏதோ இப்போ செயற்குழு பொதுக்குழுன்னு கூடுவாங்களே தவிர அந்த பேரை வச்சே ஓட்டலான்னு நினச்சாங்களே தவிர மக்கள்கிட்ட ரொம்ப அதிருப்தி இருந்தது. அப்போ தான் அந்த ஜெயலலிதாவுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் இந்த தடாங்கிற ஒரு சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து நிறைய சின்ன சின்ன வழக்குகளுக்கெல்லாம் முஸ்லீம்கள் மேலே தடா வழக்கு போட்டாங்க. அப்போலாம் பயங்கர கொந்தளிப்பு முஸ்லீம்கள் மத்தியில். அப்போ எங்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்சின்னு இருக்கீங்க, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு வெற்றிடம் மக்கள்கிட்ட இருந்த காரணத்தினால இந்த அரசியல் முறை சரியில்லை, தேர்தலில் போட்டியிடக்கூடிய வகையில் சமுதாய தலைவர்கள் இருக்கக்கூடாது, இயக்கங்கள் இருக்கக்கூடாது. தேர்தலில் போட்டியிட்டோம் என்றால் அந்த எந்த கட்சியில் கூட்டணியாக இருக்கிறோமோ அவங்க ஜெயிப்பதற்காக பொய் சொல்வது, அவங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துவது, மற்றவர்கள் கட்சியை கூடுதலாக இல்லாத சொல்லி விமர்சிப்பதெல்லாம் நிறைய தவறுகள் செய்ய வேண்டி வருதுங்கிறதுனால அப்படி மக்கள் எதிர்பார்த்தாங்க. இப்படிலாம் தங்களுக்குன்னு ஆசைப்படாமல், வாரியத்துக்கு எதிர்பார்க்காம, பதவிக்கு எதிர்பார்க்காம நமக்காக குரல் கொடுக்குற ஒரு அமைப்பு வராதா என்ற ஒரு வெற்றிடம் மக்கள்கிட்ட இருந்தது ஒன்று. அப்போ அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் தவ்ஹீத் ஜமாத்து அதை நிலைப்பாடாக எடுத்திருக்கோம் ஒன்று. இரண்டாவதாக இது அரசியல் ரீதியாக நாங்கள் அதை மட்டும் செய்யலை, ஆன்மீக ரீதியாகவும் சமய ரீதியாகவும் எங்கள் மக்கள் மத்தியில் நிறைய மூட நம்பிக்கைகள், பேய் பிசாசு பில்லி சூனியம், இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை, வரதட்சணை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எங்கள் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் அதெல்லாம் இல்லை. இப்போ இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் எங்கள் மக்கள் நம்புகிற காரணத்தினால இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருது. அப்போ மக்களை சீர்திருத்தணும், குர்ஆன் அடிப்படையில், நபிகள் நாயகத்தினுடைய போதனை அடிப்படையில் எங்கள் மக்களுக்கு கொள்கை ரீதியாக அவங்கள வார்த்தெடுக்கணும், சரியான முஸ்லீம் அவங்க வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது என்ற ஒரு தேவையும் ஏற்பட்டது. பேருக்கு முஸ்லீமாக இருந்தாங்களே தவிர எந்த ஒரு இஸ்லாமிய அடிப்படையும் நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் இந்த ஜமாத் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய காலங்களில் எல்லாம் இஸ்லாம்னா தர்காவில் போய் கும்பிட்டு, தர்காவை இஸ்லாத்தில் இல்லை, இறந்து போனவரை அடக்கி புதைத்து வைத்து கொண்டு அவரை கடவுளாக கருதுகிறாங்க. ஒரு இறைவனை தான் வணங்கணும். தர்காங்கிறது மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம், அவர் இறந்து போயிட்டார். அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லும் பொழுது நபிகள் நாயகத்துக்கு தர்கா வழிபாடுலாம் கிடையாது, உங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இஸ்லாத்துக்கு உடன்பாடு, நபிகள் நாயகம் இதெல்லாம் தடுத்துருக்குறாங்க. தர்காக்களை இடித்து தரமட்டம் சமூகங்களை கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னாங்க நபிகள் நாயகம். அப்போ அதுக்கு மாற்றமாக இதெல்லாம் செய்யும் பொழுது அப்போ பிற மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஒரு கடவுளுங்கிறீங்க, எங்களுக்கு பழனி ஆண்டவர்னா உங்களுக்கு நாகூர் ஆண்டவர் என்று கேட்குற அளவுக்கு பல தெய்வ வணக்கம் இஸ்லாத்திலும் இருக்கிறது என்பதெல்லாம் இவங்க காட்டும்போது இஸ்லாத்தை பற்றி தவறான ஒரு சித்திரம். அதுபோக முஸ்லீம் இளைஞர்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்கவுங்க ஆயுதங்கள் தூக்கக்கூடிய தள்ளப்படுவாங்க. சிறுபான்மையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது, அரசாங்கத்தில் நியாயம் கிடைக்கல, அதிகாரிகள் பாரபட்சமாக நடக்கிறாங்க, கோபத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் பஸ்ஸை உடைக்கிறது அல்லது வேறு மாதிரியான வன்முறைகளில் இறங்குறதுன்னு போகும் பொழுது சரியான ஒரு வடிகாலை காட்டணும். இதெல்லாம் முறை. திரண்டு நியாயம் கேட்போம், சிங்கிளாக தனியாக கேட்ட லட்சக்கணக்காக திரண்டு போய் கேட்டோம்னா அந்த நமக்கு நியாயங்கள் கிடைக்கும், வேறு வழின்னு கையாளாத. அப்போ இதெல்லாம் சொல்வதற்கு அமைப்பு இல்லாமல் இருந்தது.
அதனால தான் தீவிரவாதம் மற்ற மாதிரி செயல்கள்லாம் அதெல்லாம் குறைந்திருக்கு. தௌஹீத் ஜமாத்து நாங்கள் அந்த செயல்பாடு எடுத்த பிறகு அது குறைந்திருக்கு. இப்படி பல தேவைகள் இருந்தது, அரசியல் ரீதியாக தேவை இருந்தது, சமுதாயம் கல்வி வேலையால் பின்தங்கி இருக்கிறது. அதை பெற்று தருவது என்று சொன்னால் நமக்கென்று எதையும் எதிர்பார்க்காத தன்னலம் கருதாமல் உழைக்கக்கூடியவர்கள் என்று மக்கள் நம்பும் வகையில் ஒரு இயக்கம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அதனால தான் தௌஹீத் ஜமாத்துக்கு இன்றைக்கி அதிகமான முஸ்லீம் இயக்கங்கள்லேயே அதிகமான மக்கள் தொகை உள்ள ஒரு அமைப்பாக இன்றைக்கி 600 பள்ளிவாசல்கள் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது தமிழ் முழுவதும். அந்த அளவுக்கு மக்கள் வந்து வர்றாங்க, ஏராளமான நிறுவனங்கள். காரணம் என்னென்னு கேட்டால் அந்த வெற்றிடத்தை நாங்கள் பூர்த்தி செஞ்சோம். அதான் தமிழோட கொஞ்சம் தனித்து செயல்படுது, அதோட தனித்தன்மையோட இருக்கு அப்படிங்கிறீங்க. இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே இப்ப நாங்க வந்து மற்ற அது ஆன்மீக விஷயங்களில் நாங்க சரியான குரான் நெறிப்படி இருக்கிறோம். இஸ்லாமிய மக்கள் இங்க சில விஷயங்கள் நாகூர் தர்காக்கு போறது, அந்த தாயத்தை கட்டிக்கிறது, அப்புறமேட்டு அடக்க ஸ்தலங்களை போய் வணங்குறது, படைத்தவனை தவிர படைத்ததை வணங்கக்கூடாதுங்கிற கொள்கைக்கு எதிராக இவங்க இங்க வேறு சில இணை வைக்கக்கூடிய மதங்களை செயல்படுறதா நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த இது என்னன்னா பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் அப்படிங்கிறப்ப நீங்க கிறிஸ்தவ மதத்தையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களையும் நீங்க சொல்ற மாதிரி பியூர் பைபிள்ல இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிறதுல பெரும்பாலான மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மாறினாங்க. அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த வரலாறுலாம் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி மாறுகிற பொழுது அந்த மாதிரி மக்கள் தான் முதல்ல வர்றாங்க. முதல்ல அவங்க வருகை முதல்ல நடக்குது. அதுக்கப்புறம் அந்த இறை நூலை படிக்கிறது, அது விவிலியமாக இருந்தாலும் சரி, திருக்குறனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க முழுமையான ஆளாக கூட மாறிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் கோரா நீங்க வந்து ரொம்ப ஒரு வீரியமா நீ வந்து காஃபிர் மாதிரி நடந்துக்கிற, நீ வந்து சிரிக்க வைக்கிற, இணை வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரொம்ப அந்த மக்கள்கிட்ட தனிமைப்படுற மாதிரி ஆகுது இல்லைங்களா? அதாவது அவங்க இப்போ இந்துத்துவம் வந்து என்ன சொல்றாங்க, இந்து மதத்தை விமர்சிக்கிற தலித் மக்களையும் நான் இந்துவே அல்ல என்று சொன்ன அம்பேத்கரையும் எல்லாரும் எங்க ஆளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் இருக்கு. எல்லாருமே இந்து தான், எல்லாருமே இந்து தாங்கிறாங்க. இந்த நேரத்தில் பிஜே என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்களா இருக்கிறவங்கள்ட்ட இப்படி நிறுத்தி கிடையாது, நீ கையில தாயத்து கட்டியிருக்க, நீ என்ன வீட்டில் உருவம் வச்சிருக்க, இப்படி சொல்றது நீங்க சொல்றது கொள்கை ரீதியா குரான் ரீதியா சரியா கூட இருக்கலாம். இது வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்கும் இல்லையா? அவங்களுடைய நடைமுறை பேச்சுங்கிறது அந்த மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் அந்நியபரமா இருக்கு இல்லையா, இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருந்து? அதை நீங்க உணர்றீங்களா? இல்லை, அது வந்து நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக அப்படி கிடையாது. அது தத்துவார்த்த ரீதியாக அப்படி சொல்லலாமே தவிர நடைமுறையை பார்த்தீங்கன்னா மனோதத்துவ ரீதியாக நீங்கள் மக்களை பார்த்தீங்கன்னா தெளிவாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொல்வதை தான் மக்களை விரும்புகிறாங்க. இப்போ நாங்கள் இந்த கொள்கையை 80களில் பிரச்சாரம் செய்கிறோம். 80களில் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஊருக்கு ஒருவர் கூட இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த எங்களுடைய உறுப்பினர்கள் 50 பேர் தர மாட்டாங்க ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே. ஆனாலும் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி விலகி போகிறதுக்கு பதிலாக நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் வருது. எப்போ நம்ம சொல்லணும், லட்சக்கணக்கான மக்கள் எங்கள்கிட்ட இருந்து இதை சொன்ன பிறகு அது ஆயிரக்கணக்காக குறைஞ்சின்னு வைங்க, அப்போ தான் ப்ராக்டிக்கலாக அந்த தத்துவம் சரின்ற அர்த்தமாகும். நாங்கள் வந்து 50ல் ஆரம்பித்தது 1000 ஆகி 10,000 ஆகி லட்சமாகி தமிழக முதல்வரை 7.5 லட்சம் பேர் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறாங்கன்னு அந்த விஸ்வரூபம் பட பிரச்சனையின் போது சொன்னாங்க, உளவுத்துறை தகவல் படியே. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக வளர்ந்து தான் வருதே தவிர இப்படி சொல்வதனால வந்து மக்கள் வெறுப்பாங்க என்பது கிடையாது. ஆனால் வேறு எல்லா காலத்திலும் எந்த ஒரு சரியான கருத்தை சொன்னாலும் எதிர்க்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த சரியான கருத்தாக இருக்கும் பொழுது எதிர்ப்புடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தான் குறைக்குமே தவிர இங்கேருந்து குறையாது. 1,00,000 பேர் எதிர்த்தாங்கன்னு சொன்னால் நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது 90,000 அந்த எதிர்ப்பு குறையும், 10,000 கிட்ட வந்துடுவாங்க. மறுபடியும் எதிர்ப்பை பார்க்காம சொல்லும் பொழுது அங்கே 80,000 ஆகி இங்கே நமக்கு அங்கே 20 ஆகி நமக்கு 80 நமக்கு 20 ஆயிடுவாங்க. அப்போ இப்படியாக அந்த மக்களை வென்றெடுத்துக்கிட்டு தான் வர்றமே தவிர இழப்பு இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதை சொல்கிறதுனால பொதுவாக ஒருத்தன் சிந்திக்கிறான், இந்த தாயத்தெல்லாம் இல்லை இப்போ சொல்கிறோம், பழம்பறையில் செய்கிறோம், ஒரு இஸ்லாத்தில் இருக்குதுன்னு நம்ம செய்வோம் நம்பி செய்கிறான். இஸ்லாத்தில் இல்லை பெரிய சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு. இஸ்லாத்தில் இது கிடையாதா, நம்ம அப்பம் பாட்டன் சொன்னது இஸ்லாம் நினச்சி இதை போய் கட்டிக்கிட்டு இருந்தோமே, அவனுக்கு அது விடவே முடியலை. எதனால் முடியலைன்னா இஸ்லாம் சொல்லுதுங்கிறதுனால விட முடியலை. இஸ்லாம் சொல்லலைன்னு சொன்னோன்னு என்ன செய்கிறான்னா தூக்கி கலட்டி போட்டு சுதந்திர மனுஷனா பகுத்தறிவாளனா வந்துடுறான். அதே வரதட்சணைகளால் பாதிக்கப்பட்டவங்க, பெண்ணை பெற்றவங்கலாம் பெரும் கொடுமைக்கு உள்ளாக இருந்தாங்க. ஆம்பளையை வச்சுருக்கிறவங்க வரதட்சணை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதை நாங்கள் இந்த கருத்தை சொல்லும் பொழுது இந்த வரதட்சணை வாங்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க கடுமையாக எதிர்த்தாங்க தான். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னென்னு கேட்டால் ஒரு 70% வரதட்சணை குறைக்கப்பட்டிருக்கு. 100க்கு 100 வாங்கி கொண்டிருந்த எங்கள் சமுதாயத்தில் அதுக்கு முழுக்க முழுக்க எங்கள் பிரச்சாரம், எங்களுடைய இந்த ஜமாத்துடைய பிரச்சாரத்தின் காரணமாக 70% வரதட்சணை குறைந்து அப்படி வாங்குறவங்க கூட கள்ளத்தனமாக வாங்குகிறான். முதல்லாம் ஜமாத்துடைய புக்கில் எழுதுவாங்க,
இவ்வளவு ரூபா வரதட்சணை சட்டப்படி குற்றமாக இருந்தாலும் திருமண பதிவில் அது குறிப்பிடுற அளவுக்கு இருந்தவங்க இப்போ ரகசியமாக முதுகுக்கு பின்னாடி வாங்குற அளவுக்கு அது வெட்கப்படுற அளவுக்கு வந்துருச்சு. வீடுகளுக்கு போனீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க, வரதட்சணை திருமணங்களுக்கு எங்களை அழைக்க வேண்டாம், அந்த ஸ்டிக்கர் அடித்து விட்டுருக்கிறோம். நிறைய தௌஹீத் ஜமாத் இல்லாதவங்களும் மாட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ மகர் வாங்கி தான் மகர் கொடுத்து தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண் பிள்ளையை பெற்ற இஸ்லாமியர்கள் பின்பற்றுறாங்களா? ஆமாம் பின்பற்றுறாங்க. மகர் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அந்த 70% நான் சொல்கிறேன் வாங்கலைங்கிறத, வாங்கலை மட்டும் கிடையாது, அவங்க மகரை கொடுக்குறாங்க. மகர் கொடுக்குறது மட்டும் கிடையாது, கடந்த காலத்தில் வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ணுறாங்கல்ல, நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் போது அப்படிப்பட்டவர்கள் திருந்தி வந்து மாமனாரை மேடையில் வைத்து கொண்டு நாங்கள் ஏற்கனவே வாங்கின வரதை திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லி பிறகு மகராக கொடுக்குறாங்க. மகர் கொடுத்தா இன்றைக்கு திருமணம் நடத்தக்கூடிய நிலைமை வந்து ஒரு 70% வந்து விட்டது. சுத்தமாக அது ஒளிஞ்சிரும்னு நாங்கள் நம்புகிற அளவுக்கு ஒரு பிரகாசமாக இருக்குது. இஸ்லாமிய திருமணங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த இந்து மதத்தில் உள்ள உயர்வு நடத்துகிற பணம் இருக்கிறவங்க நடத்துகிற திருமணம் மாதிரியே பெரும்பாலும் இந்த ஆடம்பரம திருமணம்லாம் இருக்கிறது சொல்லுவாங்க. சேட்டு விட்டு கல்யாணம் முஸ்லீம் கல்யாணம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த ஆடம்பரங்கிறது இஸ்லாத்துக்கு ஓப்பானது. ஆனால் பணம் இருக்கிறவங்க நல்லா பணத்தை செலவழிச்சு குதிரையில மாப்பிள்ளையை கூட்டி வந்து அதெல்லாம் பணக்கார முஸ்லீம்கள் பண்றாங்களே, இதுக்கு எதிராக தௌஹீத் ஜமாத் இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள் கடுமையா இந்த மாதிரி ஆடம்பர திருமணங்கள் கூடாதுங்கிற எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்றால், முதல்ல எங்கள் நபி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் இறைவனுடைய அருளுக்கு உகந்தது. இப்படி ஒரு நபிமொழி இருக்கிறது. அந்த நபிமொழி அடிப்படையாக வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, திருமண மண்டபங்களில் திருமணம் நடத்துகிறாங்கல்ல, அதுக்கு நாங்கள் போய் யாருமே போக மாட்டோம். அந்தளவுக்கு வச்சுருக்கிறோம். வீடுகளில் தான் திருமணங்கள் நடத்தணும். உனக்கு என்ன வசதி இருக்குதோ, உன்னுடைய வீட்டில் எவ்வளோ பேர் அழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய். திருமணத்திற்காக ஒரு மண்டபம் பிடிப்பது கூட கூடாது. திருமணத்துக்கு பத்திரிக்கை அடித்தா நாங்கள் போக மாட்டோம். எங்கள் அமைப்புடைய உறுப்பினர்கள் வந்து வரதட்சணை கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. பந்தல் போட்டு சீரியல் வழக்கு அலங்காரம் பண்ணாங்கன்னா போக மாட்டாங்க. மண்டபம் பிடித்து திருமணம் செய்தார்கள் என்னால் போக மாட்டார்கள். மற்றபடி மார்க்கம் தடுத்திருக்கிற பட்டாசு வான வேடிக்கை அறவே போக மாட்டாங்க. அது இல்லாமல் பெரிய அளவில் விருந்து கொடுத்தால் கூட போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நபியும் சொல்லிட்டாங்க, இது வந்து சமுதாயத்தை பாதிக்குது. இதே மாதிரி அடுத்தவன் செய்ய நினைப்பான். வசதி உள்ள ஒருத்தன் இது மாதிரி செஞ்சு காட்டிட்டான்னு சொன்னால் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவன் வீட்டை விற்று வாசலை விற்று கடனுக்கு வாங்கி அந்த மாதிரி அந்த திருமணத்தை நாமும் நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர்றான். அவனுக்கு அது விருப்பம் கிடையாது, அவனுக்கு சக்தியும் கிடையாது. ஆனால் சமூகத்தில் நம்ம அப்போ தான் மதிப்பாங்க என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி சுமையை சுமக்கிறான். அப்போ அவன்லாம் இப்போ விடுதலை நினைக்கிறான். தௌஹீத் ஜமாத்துங்கிற பொருள் வெளியே வந்துடலாம், மார்க்கத்தில் கூடாது. இப்போ என்னுடைய மகனுக்கு இப்போ ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி திருமணம் பண்ணோம். இந்த மாநில நிர்வாகிகள் கூட வரக்கூடாது, திருமணத்துக்காக பிரயாணம் பண்ணி வரக்கூடாது. எங்களுடைய 50 பேர் எங்கள் குடும்பத்தாரை வைத்து நாங்கள் பள்ளியாசலில் திருமணம் செய்தோம். அப்போ என்னுடைய மகனுக்கு செய்து வச்சுருவீங்களேன். இப்படி தான் எல்லாரும் செய்கிறார்கள். எனக்காக நான் சொல்லவில்லை. எல்லாம் இந்த தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே இந்த திருமணம்னு சொன்னால் குறைந்த செலவில் நடத்தணும். அதிக செலவில் இருக்கும் பொழுது தான் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறதெல்லாம் பார்க்குறேன். எங்கேயுமே இருக்காது. எங்கள் சமூகத்தில் பள்ளிவாசலில் தொழுது முடித்தவொடனே குமராளி வந்திருக்கிறேன் தர்மம் செய்யுங்கன்னு கேட்பார். குமராளின்னா அந்த பெண்ணை பெற்றிருக்கிறேன் அவளுக்கு மாப்பிள்ளை தேடணும் என்று கேட்குற நிலைமையெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, வர்றது கிடையாது. ஏன்னா திருமண செலவை குறைச்ச உடனே இந்த வரதட்சணை வாங்கணுங்கிறதுக்கு மெயின் காரணம் அதுவாக இருந்தது. வரதட்சணை வாங்கி என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் சாப்பிட்றதுக்கு பணக்காரன் அவருக்கு வாங்குறது இல்லை, இந்த ஆடம்பரத்துக்கு பெண் வீட்டாரை வாங்கி செய்கிறான். அப்போ ஆடம்பரமே வேணாங்கும் போது அவன் வாங்கணுங்கிற திருமண செலவுக்காக பெண் வீட்டாரை வாங்கணுங்கிற அந்த கான்செப்ட் அடிபட்டு போயிடுது. எங்களுக்கு ஒரு 1000 2000 ரூபாயில் திருமணத்தை முடிச்சிருவாங்க. எங்கள் அமைப்பில் உள்ள நிர்வாகிகளாக இருப்பார்களே, ஆனால் கிளை உள்பட ஒரு 1000 2000 முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து கொள்கையில் பிடிப்புள்ளவங்களாக இருந்தால் அதிகபட்சம் 10,000 கூட செலவழிக்க மாட்டாங்க திருமணத்துக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த பட்ஜெட் திருமணம் ஆகிட்டோம். இப்போ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பள்ளிவாசல்லே திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி சொல்கிறப்ப மற்ற மதத்தினர் அழைப்பீங்களா திருமணத்துக்கு? இல்லை, நாம் அந்த உறவினர் தவிர யாரும் அழைக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம். உறவினர் தான் வரணும். ஏன்னா இப்படி அழைக்க போய் தான் எனக்கு அவ்வளோ பேர் தெரியும், உனக்கு இவ்வளோ பேர் தெரியும்னு அழைக்க போய் தான் அது பெரிய ஃபங்க்ஷன் ஆகி அவள் அழைப்பதுக்கு தகுந்தவாறு பெரிய இடத்த பிடிக்க வேண்டி இருக்கிறது, பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டி இருக்கிறது, அவங்க தங்குவதற்கு லாட்ஜுகள் ரூமுகள்லாம் புக் பண்ண வேண்டி இருக்கிறது. இப்படி பல செலவுகளுக்கு காரணமே உறவு இல்லாதவங்களை போட்டு நீங்கள் அழைக்கிறீங்க. திருமணம்ங்கிறது சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க. பெண் வீட்டு சொந்தம் ஒரு 50 பேர் இருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டில் 50 பேர் சொந்தக்காரன் வச்சு முடிச்சுக்கணும் கல்யாணத்தை. நண்பர்கள் கூட தேவையில்லை, நண்பர்கள் தேவை. நாங்களாம் நண்பர் வரவேணான்னு நான்லாம் சொன்னேன். நான் திருமணத்திற்கு இந்த மாநில நிர்வாகிகள் எங்களோட சக நிர்வாகிகள் இருக்கிறாங்களா, ஒருவரும் வரக்கூடாது, ஒருத்தரும் வந்தது கிடையாது. அப்போ அப்படி தான் எல்லா நிர்வாகியும் நடத்துகிறோம். திருமணம் நடந்துருச்சுன்னு தகவல் தான் சொல்லுவாங்க. அப்போ மற்ற மத நண்பர்கள் அழைக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செல்வீங்களா? எதுக்கு மற்ற மத நண்பர்கள் உங்களுடைய ஆடம்பரத்தில் இப்போ நிறைய பேர் அழைக்கிறவங்க தான் அப்படி அழைப்பாங்க. நாங்கள் மற்ற மதத்தை அழைக்கிறாங்க என்பதற்காக இல்லாமல் பெரிய அளவில் நடத்துகிறார்கள் என்பதற்காக புறக்கணிச்சிருவோம்.
மற்ற மதத்துங்கிற அடிப்படைக்கு இல்லை. ம். பெரிய அளவில் இவ்வளோ பெரிய பட்ஜெட்லையும் செஞ்சீங்கன்னா இது ஆதரிச்சோம் என்றால் சமூகத்துக்கு நாளைக்கு பாதிக்குது. எந்த அளவுக்கு அது ஆடம்பர திருமணம் யார் பண்ணாலும் நீங்க ஆதரிக்க மாட்டீங்க, நீங்களும் பண்ண கலந்து மாட்டீங்க. கொள்ள மாட்டாங்க. எங்கள் ஜமாத் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க கலந்து கொள்ள கூட மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் இப்போ ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் இஸ்லாம் மார்க்கத்தை புகழ்ந்து புஸ்தகம்லாம் எழுதினார். அவர்கிட்ட ஒருக்க பேசியிருக்கோம், சொன்னார், நீங்கள் இஸ்லாத்துக்கு போங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறிய, நீங்கள் ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீன்னு. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறேன், இஸ்லாத்தில் கல்யாணம் பண்ணுற ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வர்றேன், அப்படி அளவு ஆக்கியிருந்தாங்க. திருமணம் என்றால் இஸ்லாத்துக்கு போனால் பயங்கரமான ஒரு பட்ஜெட் வேணுங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சுருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மீது வைக்கின்ற இன்னொரு முக்கியமான விமர்சனம் இவங்க பிற மதத்தினரை பாற்று, அதாவது அந்த காஃபிங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துறதுனால இப்போ பக்கத்து வீட்டு எதிர்த்து உள்ள கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், மற்ற சமூகங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. அவன் ஒரு பொங்கலுக்கு ஒன்று கொடுக்குறான், அவன் மத பண்டிகை ஏதாவது கொண்டாடும் போது கொடுக்குறான், இல்லை இதை வாங்காத, இது ஹலாலா ஹராமான்னு தெரியாது, இது ஹலால் கிடையாது, இதை நம்ம சாப்பிட வேணாம், அவங்க இதெல்லாம் காஃபீர், இப்படி சொல்லக்கூடிய தன்மை பெந்தகோஸ்டைட்டையும் சில பேரிடம் இருக்குது, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்திடம் இருக்குது. இதனால் வரையும் ஒரு அண்ணன் தம்பியா ஒரு என்ன பாய் அப்படின்னு வீட்டுக்குள்ளே பேசி பழகி தண்ணி குடிச்சு இவங்க வீட்டுக்கு அவங்க போய் அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வேலை செஞ்சு, இந்த மாதிரிலாம் இஸ்லாமிய குடும்பங்கள் எவ்வளவோ தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. யாரும் பெரிய லெவலில் மத வேற்றுமையெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கிடையாது. இப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப இவங்க தவ்ஹீத் ஜமாத் இந்த ஒற்றுமையை ஒரு சீர்குலைக்கிற மாதிரி மத கட்டுப்பாடுகளை விதித்து இதுவரையும் ஒன்று மண்ணா இருந்த இஸ்லாமிய சொந்தங்களை இவங்க ஏதோ ஒரு தனி தீவா ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது பொய்யான தவறான குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டால் நாம் அதில் சில விஷயங்கள் இருக்கிறது, அது தகுந்த காரணம் இருக்கிறது. பரவலாக எங்கள் ஜமாத்துடைய கொள்கை அல்லது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை, நபிகள் நாயகத்தினுடைய கொள்கை என்னவென்றால், மதத்தின் அடிப்படையில் நல்லிணக்கத்தை கெடுத்துடக்கூடாது. கொள்கைங்கிறது தனி. மத அடிப்படையில் ஒரு கஷ்டப்படுறாரா, அந்த கஷ்டத்தை பார்க்கணுமே தவிர அவர் முஸ்லீமா இந்துவா கிறிஸ்துவரான்னு பார்க்கக்கூடாது. அந்த கஷ்டப்படுறாருன்னா அவருக்குரிய உதவியை செஞ்சிடணும். அடிப்படையாக சொல்வதாக இருந்தால் எங்கள்கிட்ட ஜக்காத் என்று ஒரு கடமை இருக்கிறது. அது 8 வகையான பணிகளுக்கு செலவழிக்கணும்னு குரானில் இருக்கிறது. அதில் ஒரு வகை என்னவென்றால், முஸ்லீம் அல்லாத மக்களுடைய உள்ளங்களில் நல்ல கருத்தை பதிவு செய்வதற்காக செலவு செய்யணும்னு இருக்குது. ஜக்காத்துன்னு முஸ்லீம்கள்ட்ட கட்டாயமாக வாங்கி, முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாம் அப்படி மார்க்கம் இல்லை, பிற மதத்தை ஒதுக்குற மார்க்கம் இல்லைன்னு காட்டுவதற்கு 8 ஒரு பங்கு செலவு செய்யணுங்கிற அளவுக்கு எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நபிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு உணவுப் பொருள் நீங்கள் சமைத்தால் அண்டை வீட்டில் உள்ளவர் கொடுத்துருங்க, அண்டை வீட்டில் ஒரு யூதர் இருக்காரா அவர் கொடுத்துட்டீங்களா என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ அண்டை வீட்டாரை பண்ணுறது, முஸ்லீம் அல்லாத மக்களோட பழகுவது, நபிகள் நாயகத்துக்கு அந்தரங்க ஊழியராக 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் யூதர். யூதர் என்பவர் அன்றைக்கு நபிகள் நாயகத்தை கொல்லுவதற்கு திட்டமிட்ட ஒரு சமுதாயம். ஆனால் அதை பார்க்கல, அந்த ஆள் நல்ல ஆள், அந்த அந்த ஊழியரை அனுப்புகிற தகப்பனார் நல்லவர், இந்த பையனை வச்சுக்கிட்டாங்க நபிகள் நாயகம். அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இல்லாமல் நல்லா பழகுங்கன்னு சொல்கிறோம். எங்கள் மதத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஹலால் ஹராம்னு இருக்குது. அந்த ஹராமான பன்றி இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் நண்பராக இருக்கிறீங்க, நீங்கள் பன்றிய சமயத்தை எனக்கு தான் நான் சாப்பிட மாட்டேன். அதே நேரத்தில் அந்த மாதிரி யாரும் தரப்போறது இல்லை. அது பிடிக்காத உணவை யாராவது தர மாட்டாங்க, சாப்பிடுங்கன்னு யாராவது சொல்ல போகிறாங்க, அது தர மாட்டாங்க. இல்லை அதே மாதிரி பன்றி எப்படி கூடாதோ அதே மாதிரி அந்த உணவுப் பொருள்களுக்கு பூஜை செய்யப்பட்டு அதில் பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல. சாதாரண ஒரு உணவு, அதில் ஏதோ ஒன்று சக்தி இருக்குதுன்னு நினைத்து பிரசாதம், படையல் அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் தரும் பொழுது இல்லாத ஒன்றை இருக்கிறதாக நம்புகிற மாதிரி வருது இல்லையா. அது பன்றி மாதிரியே, பன்றியை நீங்கள் எப்படி தரமாட்டேன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை வாழைப்பழம்னு சொன்னால் நான் சாப்பிடலாம். இதில் பவர் ஏற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இல்லை எங்கள் நம்பிக்கைப்படி. உங்களுக்கு அது இறைவன் இல்லைங்கிறது நல்லா தெரியுது, அது ஒரு பழம் தான் அப்படின்னு. அதாவது கண்டிப்பா குரான் படி இறைவன் படைத்தவனை தவிர படைத்த பொருளை வணங்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான இது, அது அவங்களோட நம்பிக்கை. பட் உங்க பகுத்தறிவுக்கு அது இல்லைன்னு தெரியாது. உணவு தானே, அது இயற்கையா வெஞ்ச உணவு தானே. அவர் அன்பா கொடுக்குறாரு. பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவரோ ஒரு நாடார் சமூகமோ உங்களுடைய இருந்தவங்களோ எல்லாரும் உங்களுக்கு உறவினராக தான் இருந்திருப்பாங்க. மார்க்கம் வேற ஒழிய இங்க உள்ள தமிழ் சமூகங்கள் எல்லாமே உங்களுடைய தொப்புள் குடி உறவுகள் தான். அவங்க எல்லாமே உங்களுக்கு பெரியப்பா சித்தப்பாவா ஒரு காலத்துல இருந்தவங்க, இப்பயும் நீங்க நட்பாரு. அவங்க பாசமா இந்தாங்க பாய் சாப்பிடுங்கன்னு ஒரு பழம் கொடுக்கறதையும், அதை தீபாவளிங்கிற பேர்ல கொடுக்குறாங்களோ
கார்த்திகைங்கிற பேர்ல கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு தெரியும் இதுல வந்து இந்த உருவம் வச்ச கடவுள் இதுல கண்டிப்பா கிடையாது அப்படின்னு. அது பழம் தான். உங்களுடைய இதுபடி அந்த பழத்தை படைத்ததும் ஆண்டவன் தான். அந்த உணவை நீங்க சாப்பிடல. பன்றிங்கிறது சாப்பிடக்கூடாதுங்கிறது அதை கண்டிப்பா எந்த இந்து கிறிஸ்தவரும் இஸ்லாமியர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா அவங்க நட்பா அவங்க இருக்க மாட்டாங்க. அது ஏதோ உங்களை வேணும்னே அப்படி பண்றவங்க தான் கொடுப்பாங்க. அந்த பழத்தையோ ஒரு தேங்காவையோ நீங்க கொடுக்கும், அப்பதானே ஒரு உறவு வளரும். பக்கத்து வீட்டுல பாய் போய் கொடுக்கறது, நீங்க பிரியாணி கொடுக்கறது, அவங்க விரும்பி சாப்பிடுறது, அதையெல்லாம் தடுக்கிறப்ப இயல்பா இருக்கக்கூடிய எங்க தமிழ் மக்களுக்கான ஒரு ஒற்றுமையை வந்து அங்க ஒரு பாதிக்கப்படுதுல. இவங்க சாப்பிட மாட்டாங்கப்பா, அவங்க பாய் விட்டாளுங்க, இவங்களாம் நம்ம கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்றப்ப உங்களுடைய RSSக்கு பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கும்ல. வராது, இவங்க சேர்றாங்களா பாரு. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தீண்டாமை எல்லாம் எங்கிட்ட கிடையாதுங்கிறாங்க. அங்க மதத்துல இருந்துச்சு அப்படின்னு மத்தவங்க சொல்லும் என்ன சொல்றாங்க, நான் எங்க தீண்டாமை பாக்குறோம், எங்கள்கிட்ட எல்லாம் கிடையாது, நாங்க இப்ப சேரிக்கு போறோம், நாங்க எல்லாரும் இந்து இல்ல ஒண்ணுதான், இந்துக்கள்லாம் ஒண்ணுதான், எல்லாரும் தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து பக்கத்து வீட்டு சகோதரரை நாங்க நேசிக்கிறோம், பட் அவங்க உணவுப் பொருளை வாங்காதீங்க, அது வந்து அவங்க இறைவன்ட்டு கல்லுக்கு படைச்சிருக்காங்க இப்படிலாம் சொல்லும் போது அந்த மக்கள்கிட்ட ஒரு இயல்பாவே ஒரு அந்நியத்தன்மை வரும்ல இஸ்லாமியர்கள் மத்தியில. அப்படிங்கிறது வந்து இது மட்டும் வைத்தால் வரும். ஆனா நான் அப்படி வராது. எப்படின்னாட்டா, என் பக்கத்துல இருக்காரு முஸ்லீம் அல்லாதவர், 365 நாள் என்னோட இருக்கிறாரு. 365 நாள் அவர் தருவதெல்லாம் நான் சாப்பிட்றேன். 365 நாள் என்னோட தர்றாரு, நான் அவருக்கு கொடுக்குறேன். அந்த ஒரு நாள் மட்டும் என்ன செய்யறேன்னா, இதுல வந்து நீங்க ஒரு பூஜை பாட்டு படையல் பண்ணியிருக்கிறீங்க, அதுல எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எங்க மார்க்கத்துல கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவர் அந்த 365 நாளா பார்ப்பாரு. நம்மளை இந்துங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து வெறுக்கல, அவங்க நம்பிக்கைக்காக. நாங்க இன்னும் சொல்ல போனா தர்காவுக்கு போயிட்டு பூஜை செஞ்சு பாத்தியாவை தர்றோம், அதை சாப்பிட மாட்டோம். நாங்க இந்துங்கிறதுக்காக இல்லைங்க. இது வந்து இது அது என்ன சர்க்கரைன்னு சொல்லு, ஒரு சிட்டிகை சர்க்கரை இப்படி வாங்குறாங்க. ஒரு சட்டை இவ்வளோ பெரிய சர்க்கரை கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா? பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. வாங்க. அப்போ என்ன நினைத்து வாங்குறாங்கன்னா, அது ஒரு பேரிச்சம்பழம் கிடையாது, அதில் வேறு என்னமோ இருக்குது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்னன்னா, கொள்கை பிரச்சாரம் செய்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம். இது தவறுங்க, ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அப்படி கூடாது, நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தடை இருக்குது. அதே நேரத்தில் குரானில் இருக்குது, யூதர்களுடைய உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, குரானில் வசனம் இருக்குது. அவங்க உங்க உணவு அவங்களுக்கு ஹலால், அவங்க உணவு உங்களுக்கு வீட்டுல படைச்சது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்கள அந்த கடவுள் இறங்கினதா அவங்க நம்பிக்கை. மற்றபடி 365 நாங்கள் வாங்கிக்கிறோமே. அதே இன்னும் சொல்ல போனா தீபாவளி பொங்கல் எல்லாம் நாங்கள் பழகிற இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, கொண்டாந்து தர சில பொருள்களை இது படையல் செய்யலந்தாங்க தர்றாங்க. அந்த மாதிரி நாங்கள் புரிய வச்சிருவோம். அந்த ஒரு வருஷ பழக்கத்துல அண்டை மக்களை வெறுப்பாங்கிறீங்களா, அது வெறுக்காத அளவுக்கு அவங்களுக்கு நாங்க அன்பளிப்பு கொடுத்து, அவங்க எங்களுக்கு கொடுத்து. உங்க அன்பளிப்பை யாருமே மறுக்கிறது இல்ல, கேட்டே வாங்கிக்கிறாங்க. பிரியாணி எங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அனுப்பி நாங்க வாங்கிடுவோம். வாங்கி ஒரு வருஷம் பழகி இருக்கும் பொழுது அந்த ஒரு வருஷத்துல அவங்களுக்கு புரிய வச்சிருப்போம். முஸ்லீம் தந்தா கூட நான் வாங்க மாட்டோமுங்க, உங்களுக்குன்னு கிடையாதுங்க, இது ஒரு கொள்கை விஷயம். அந்த கொள்கைக்காக வேண்டி உதாரணமா ஒரு திராவிட கழகத்துக்காரர் இருக்காருன்னு வைங்க, அது கடவுள் மறுப்பாளர் இருக்காரு, அவர்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் விபூதியை கொண்டு கொடுத்தா வாங்குவாரா? நட்புங்கிறக்க வாங்க மாட்டார். கொள்கை எங்க வந்துருது. விபூதி பெரியார் சில சமயம் வள்ளலார் அவர் நம்பிக்கையை புண்படக்கூடாதுங்க ஒரு முறை விபூதி வாங்கினார்லாம் சொல்லுவாங்க. ஆனா விபூதி வைக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கை. அவங்களும் கொடுக்க கூடாது, வாங்க கூடாதுல்ல, வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இது ஏன் விபூதி என்று நான் இல்ல, அதே இப்ப நீங்க சொன்ன நாத்திகர்களே வந்து விபூதி கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஆனா இந்து முஸ்லீம் யாரு என்ன செஞ்சு அவங்க கடவுள் நம்பிக்கைப்படி கொடுத்தாலும் ரொம்ப வாங்கி பொங்கல் வாழ்த்துக்கள், அதுல வாங்கிக்கிறாங்க, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ரமலான் வாழ்த்துக்கள் அவங்க சொல்லுவாங்க. அது ஓகே. விபூதியை வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுல வந்து ஏதோ ஒரு மத கலர்ல பூசப்பட்டிருக்கனால வாங்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா ஒரு சாம்பல்னு வாங்கிட்டு போயிடலாம். அதை எப்படி வாங்க மாட்டேங்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயம் இதுல இருக்கு. நாங்க அது முழுக்க மத அடையாளம். அதை எப்படி அவங்க வாங்கி இப்படி வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த கடவுளை நம்புறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு அவங்க வாங்கவே மாட்டாங்கன்னு வாங்கி தூக்கி கூட போட்டுடலாம்ல, வாங்கவே மாட்டாங்க. அதுக்கு வந்து வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அவங்க வாங்காத காரணத்தினால மத அடிப்படையில் அவங்க வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியும், அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் அதில் அடங்கி, தப்பான கொள்கை பிரச்சாரம் அடங்கி இருக்குமே. ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கிற கூடாதுங்க மத சட்டப்படியும். அதே நேரத்தில் நாங்கள் நல்லிணக்கத்தை ஒரு வருஷமாக பேணி காட்டியிருக்கோம்ல, ஒவ்வொரு நிறுத்த தானம் கொடுக்குறோம். இன்றைக்கி தமிழகத்தில் நாங்கள் தான் வந்து 7வது வருஷமாக நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். 8 வருஷமாக அரசாங்க விருது வாங்குறதுல. அப்போ இந்த ரத்தம்லாம் யாருக்கு போகுது? சிறுபான்மையாக இருக்கிற எங்களுக்கு கம்மியாக தான் போகும். அவ்வளோ ரத்தங்களும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தான். அந்த மத வெறுப்புலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது, இஸ்லாத்திலே கிடையாது. எல்லாரையும் அந்த மாதிரி தான் நண்பர்களாகத்தான் பாவிக்க வேண்டும். இப்போ கடவுள் பாலர்கள் பொங்கலை கொண்டாடுறாங்க, அவங்க தீபாவளிக்கு மத பண்டிகை கொண்டாடுறாங்க. பொங்கலை வந்து அவங்க தமிழர் திருநாள்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அவங்க பொங்கல் கொடுத்தா வாங்கிக்குவீங்க, அவங்க படையெல்லாம் வைக்க மாட்டாங்க. படையிலன்னா வாங்கிக்கிறோம். ஆனால் பொங்கல்ங்கிறத வந்து அதில் அதை நாங்களும் கொண்டாடணும்னு சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிற மாட்டோம். பொங்கல் கொண்டாடுறதுல என்ன பிரச்சனை? பொங்கலுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ இந்து மதத்தை எதிர்க்கிற பெரியார் வெளிவந்த திராவிட இயக்கத்தினர், இடதுசாரி இயக்கத்தினர், அவங்களாம் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அவங்க பொங்கல் கொண்டாடுறாங்க. விவசாய தினம் இது, நம்ம தமிழர்களுக்கான இதுதான் தமிழ் புத்தாண்டு, சித்திரை ஒண்ணுங்கிறது அவங்க
ஆரியர்கள் கொண்டு வந்ததுன்னு திராவிட இயக்கத்தினர் சொல்றாங்க. அந்த பொங்கலை கொண்டாட மொழி சார்ந்த விஷயம் தானே. அதாவது இந்துக்கள் செய்கிறது தான் நாங்கள் எதிர்க்கோம், மற்றவங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பார்க்குறது கிடையாது. இந்துக்களே செய்கிற விஷயம் நல்லதாக இருந்தாலும் ஏற்றுக்குருவோம். இந்து மதத்துக்காரங்களே செய்கிற விஷயங்கள் நல்லதாக இருக்குன்னு வைங்களேன், அதை நாங்கள் வந்து ஆதரிப்போம், வரவேற்போம். இவங்க செய்கிற அந்த பொங்கல் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, இவங்க இந்து மதத்தில் பிடிப்பு இல்லாதவங்க என்பதற்காக நான் ஆதரிச்சிட மாட்டோம். அதில் சொல்கிற கான்செப்ட் என்ன நாங்கள் பார்ப்போம். தமிழர் புத்தாண்டுங்கிறது நீங்கள் ஏற்றுக்கலையா? தமிழர் அதில் என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு வருதுன்னு கேட்டால், சூரிய பகவானை வழிபடுறாங்க இந்துவா இல்லை. தீகாக்காரங்க எப்படி சூரியனை வணங்குவாங்க? அவங்க தான் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. சூரியனை தான் பெரும்பாலும் வணங்குறாங்க. இவங்க அது பிரிச்சுக்கிட்டு செய்கிறாங்களே தவிர அந்த பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு தான் வழிபாடு செய்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, அந்த விளைச்சல்லாம் காரணமாக இருந்த மாடு கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்கிறாங்க. கால்நடைகள் நன்றி தெரிவிக்கிறது பகுத்தறிவுக்கு எதிரானது. நம்ம தெரிவிக்க நன்றி அதுக்கு தெரியாது. அதுக்கு வந்து அலங்கரிப்பதோ அதுக்கு மாலை இடுவதோ அது ஒன்றுமே புரிந்து கொள்ளாது. அது உழவு வேலைக்கு ஈடுபட்ட ஒரு காரணத்துக்காக வேண்டி அது நல்லபடியாக உணவு கொடுக்கலாம், அது அதுக்கு புரியும். அது நல்லபடியாக வந்து குளிப்பாட்டி வச்சுக்கிடலாம். ஆனால் அன்னைக்கு அது சில சடங்குகள் செய்கிறாங்கல்ல, இது எதுக்கு மாட்டுக்கு ஏன் ஒரு மனிதர் வந்து நன்றி செலுத்த? நன்றிக்கு என்ன? நீங்கள் எப்படி இஸ்லாமியர்கள் சில பேர் வீட்டுக்கு இந்த 786 எழுதி வச்சுக்கிறது, தாயத்து நம்பிக்கை பண்ணுறது, பாத்தியா ஓதுறது, தர்கா போகிறத தவிர்த்துட்டு நீங்க இஸ்லாமியரா இருங்கன்னு சொல்றீங்களோ, அது மாதிரி பொங்கல் பண்டிகையில இந்த மாதிரி சில அவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட எது போனாலும் அது கடவுள் இதாக தான் பாக்குறாங்க. திராவிட கழகம் மற்றவர்கள் இதை எப்படி ஒரு அன்னைக்கு வந்து நம்ம ஒரு இனத்துக்காணி ஒரு விவசாயிக்கு மரியாதை தரக்கூடிய விஷயம்னு ஒரு பொங்கல் கொண்டாடுறத வந்து நீங்களும் கொண்டாடலாமே, ஒரு தமிழர்களா இணைந்து நம்ம இது பண்ணலாம். அது ஒன்னொன்னா என்னன்னு கேட்டா, முதல் விஷயமாக நீங்க அந்த சூரியனை வணங்குறாங்க ஒண்ணு. இரண்டாவது, அந்த மாட்டுக்கு செய்யற மரியாதை விஷயம் வந்து எல்லாத்தையுமே இருக்குது. மாட்டை மரியாதை செய்கிறது வந்து அந்த பக்தியில் வராட்டாலும் அது நாங்கள் மூடத்தனம் பண்ணிடுறோம். மாட்டுக்கு போய் மரியாதை செலுத்துறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த பொங்கலுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அன்றைக்கு தான் அந்த நெல் விளைந்து புதுசாக வருங்கிறதுக்காக அன்றைக்கு செஞ்சான்ல, அவன் கரெக்டாக செஞ்சான். விவசாயமாக செய்யாத எனக்கு எல்லா நாளும் ஒன்று தான். உழைச்சி திங்கிறவனுக்கு கான்செப்ட் பார்க்கணும்ல. அந்த விவசாயிக்கு வந்து இந்த தை மாதத்தில் அறுவடை பொருள்கள் வரும் பொழுது ஏற்பட்ட சந்தோஷம் இருக்குல்ல, அது இயற்கை, அது இயல்பாக கொண்டாடுவான். இப்போ தை மாதம் தான் அறுவடை பண்ணி வர்றதா? 3 போகம் பண்ணுறான். ஒரு போகம் இருந்த ஒரு காலம் 3 போகம் வருது. அது தையில் வர்றது கிடையாது. தை மாதம் காஞ்சியும் கிடக்குது. அவனை போய் அன்னைக்கு போய் கொண்டாட சொன்னால் அது எப்படி சரியாக வரும்? அதனால் அதில் உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. நிறைய முரண்பாடு இருக்குது. அது ஏற்றுக்கிறதா இல்லை. பகுத்தறிவுங்கிற பேரில் நம்மளுக்கு ஒரு பண்டிகை வேணுமென்னு கண்டுபிடிச்ச மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லோரும் பண்டிகை கொண்டாடுறாங்க, நமக்கு ஏதாவது வேணும்னு புதுசாக ஒன்று உண்டாகி கொண்டு போகிற கஷ்டம். இருக்கிற ஒரு பொங்கலை எடுத்துக்கிட்டு நம்ம பகுத்தறிவாளர் பண்டிகைன்னு ஆக்கிடுவோம், அப்படி ஆக்குனாங்களே தவிர அதில் பகுத்தறிவு விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரு சமீபத்தில் உங்கள் அமைப்பு சார்பாக அந்த தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு பேரணி தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திச்சிங்க அப்படிங்கிற ஒரு நடந்தது. அது எந்த அளவுக்கு பலன் கிடைச்சிருக்கு, எந்த அளவுக்கு மக்களை சந்திச்சிருக்கீங்க அந்த விஷயத்தில்? அதான் அந்த முதல்ல இந்த பிரச்சாரத்தை எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சில முஸ்லீம்கள் பேரில் சில பேர் ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டுறாங்க. அதில் பலது பொய்யாகவும் இருக்கலாம், சிலது மெய்யாகவும் இருக்கிறது. முஸ்லீம்களில் சிலர் செய்கிறாங்க. உலக அளவுலையும் சில நாடுகளில் இந்த மாதிரி ஆயுதம் குண்டு வைக்கிறது, அப்பாயிகளை கொள்வது, இப்படி சிலர் செய்யும் பொழுது பொதுவாக அந்த செய்தவர்களை மீது தான் வெறுப்பு வரணும். இப்போ உதாரணமாக பாபர் மசூதியை ஒரு அமைப்புக்காரங்க இடித்தாங்கன்னா அந்த அமைப்பை தான் எல்லோரும் வெறுத்தாங்களே தவிர அந்த அமைப்பு சார்ந்த மதத்தை யாரும் வெறுக்கலை. இப்போ நாங்களாம் இந்துக்களையெல்லாம் வெறுக்கலை. அந்த இடித்த ஒரு அமைப்பு யார் அந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்கள பிரித்து தான் என்ன செஞ்சோம், வெறுத்தோம். ஆனால் முஸ்லீம்கள் இப்படி யாராவது செய்யும் பொழுது ஊடகங்களில் வந்து எப்படி அதை கொண்டாங்கன்னா, முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதின்னு கருதுகிற வகையில் அந்த வாசகங்களை போட்டு அப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை தொடர்ச்சியாக உண்டாகிட்டு வந்ததுனால நாங்கள் ரொம்ப ஒரு அந்நியப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் உணர்ந்தோம். பக்கத்தில் ஒரு இந்து இருந்தாருன்னா எங்களை அந்நியமாக பார்ப்பார். ஒரு இந்து வந்து எங்களுக்கு வேலை கொடுத்துருந்தாருன்னா வேலையை விட்டு நீக்கிடுவார். புதுசாக வேலை போட்டு கேட்டோம்னா முஸ்லீமுக்கு தரமாட்டேன், வாடகைக்கு வீடு கேட்டால் கூட முஸ்லீமுக்கு இல்லை. டெல்லி போன்ற பெரிய நகரங்களில் கூட ஒரு மனித உரிமை கமிஷனுடைய ஒரு அறிக்கையில் அதை சொல்கிறாங்க, முஸ்லீம்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, தனியார் பள்ளிக்கூடங்களில் முஸ்லீம்களை சேர்க்கறது கிடையாதுன்னு. டெல்லியில் அந்த நிலை இருந்தால் அப்போ கிராமங்கள் மற்ற எல்லாம் எப்படி இருக்குன்னு விளங்கிக்கிடலாம். அப்போ நாங்கள் டோட்டலாகவே அந்நியப்பட்ட மாதிரி இருக்கும் பொழுது, ஆனால் இதை வந்து நாங்கள் விரும்புகிறோமாண்ட இல்லை. இந்த தீவிரவாத இந்த செயல்களை வந்து எங்கள் மக்களும் நாங்கள் ஆதரிக்கலை, எங்கள் மதமும் ஆதரிக்கலை. ஆயுதம் தாங்குவது வந்து அரசாங்கத்துக்கு உரிய வேலை என்றது, அதான் ஜிஹாதுங்கிறது. ஜிஹாது என்றால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாத்து கொள்வதற்காக செய்யக்கூடிய போர் தான் ஜிஹாத். நபிகள் நாயகம் அரசராக இருந்தால் போர் செஞ்சாங்க. அவங்களுக்கு 2 நிலை இருக்குது. மக்காவில் இருந்தாங்க, அவங்க அரசராக இல்லாமல்
அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு அவங்க தலைமையில் ஒரு கவர்மெண்ட் உருவாகுது. அப்போ எதிர்த்து சண்டைக்கு வரும்போது அவங்களும் ஆயுதம் தூக்குனாங்க. நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்குனாங்க என்பதை வைத்து எங்களில் சில பேர் நாமளும் தூக்குனா என்னன்னு நினைக்கிறாங்க. அரசங்கிற பதவியிலேருந்து தூக்குனார், பதவியில் தனி மனிதராக எதுவும் செய்யல. 13 வருஷம் இதை விட அடக்குமுறை மக்காவில். இப்போ உலகத்தில் எங்களுக்கு என்ன அடக்குமுறை நடக்கிறதோ இதை விட பல நூறு மடங்கு அடக்குமுறை வந்து நபிகள் நாயகம் 13 வருஷம் சந்திச்சாங்க. அப்போ ஆயுதம் தூக்கலை பொறுமையாயிருங்கன்று தான் மக்களுக்கு சொன்னாங்க. அப்போ இது பொறுமையாக இருக்க எவ்வளோ கொடுமைகள் இருந்தாலும் ஆயுதம் தூக்காத வகையில் செய்யணும். இதுதான் யதார்த்தம் எங்கள் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. நாங்களும் அப்படி தான் எல்லா முஸ்லீமும் இருக்கிறோம். இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீமும் இருக்கிறோம். 20 கோடி மக்களில் 4 பேர் செய்கிறான். 20 இவ்வளோ பெரிய லார்ஜ் நம்பரில் நாங்கள் இருந்து கூட 4 பேர், ஒரு 40 பேர், 400 பேர்னு கூட வைங்க. இந்த ஒரு நம்பர் செய்கிறத வந்து நாங்கள் வெறுத்து இருந்து நாங்கள் நஞ்சு மாதிரி அதை வந்து வெறுக்கும் பொழுது கூட நாங்கள் எல்லாருமே அதை ஆதரிக்கிறோங்கிற ஒரு கருத்துருவாக்கம் உண்டாகுது. கண்டிப்பாக நாங்கள் ஆதரிக்கலை. இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய செயலால் வந்து மற்ற சமுதாயம் அழிந்ததை விட நாங்கள் தான் ரொம்ப அழிஞ்சிருக்கிறோம். இவர்கள் உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிவாசல் கொண்டு வைக்கிறான். அதில் யாரில் சாவுவா? முஸ்லீம் தான் சாவுவான். இவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்பதற்கு அடிப்படை வந்து இதே நம்ம விலகி கொள்ளலாம். இதை எப்படி நாங்கள் ஆதரிப்போம்? எங்கள் பள்ளிவாசலில் வந்து குண்டு வைத்து எங்கள் மக்களை கொலை செஞ்சுட்டு இவனை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னா எப்படி? ஆனால் அந்த அமைப்புகள் எல்லாம் நீங்கள் இப்போ இந்தியாவில் வந்து அந்த மாதிரி அமைப்புகள் இல்லைன்னு கூட வச்சுக்கிட்டாலுமே உலக அளவில் வந்து இவர்கள் எல்லாமே தங்களை ஒரு இஸ்லாமிய மாணவர்களாக குரானால் நாங்கள் எழுச்சி பெற்றவர்களாக தான் அறிவிச்சுக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனையாகுது. வெறுமனே அந்த இதை பண்ணும்போது எல்லாருமே குரான் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, குரான் படி பெண்கள் இருக்கணும், மாணவர்கள் இருக்கணும், இப்படிலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டு ஆயுதத்தும் ஏற்றிருக்காங்க. இப்போ வேற ஒன்று, இந்த பத்திரிகையாளர் அலுவலகத்தில் வந்து 12 பேர் அவங்க சுட்டுக் கொண்டதெல்லாம் அவங்க எல்லாருமே இஸ்லாத்தின் பேருன்னு சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க. அது செஞ்சுட்டு அவங்க பெருமையாக வேற அறிவித்துக்கிறாங்க, நாங்கள் தான் அதை செய்தோம். இப்போ வந்து மக்கள் மத்தியில் அது ஒரு அதிருப்தி வருமா இல்லையா? அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி இஸ்லாமியர்கள் மீது வரக்கூடிய கோபத்தை விட இஸ்லாம் தான் இப்படி சொல்லி தருது போல அப்படிங்கிற ஒரு கோபம் வருமா இல்லையா? அந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இஸ்லாம் தான் சொல்லுது என்பதற்கு அவன் இஸ்லாத்தின் பெயரால் சொல்வது ஆதாரமாகுமா? ஒவ்வொரு கெட்ட செயல் செய்கிறவனு ஒரு நல்ல ஒரு கலரை பூசி செஞ்சால் தான் சரியாக வரும்னு தான் செய்வான். இப்போ பாபர் மசூதி அடித்தவங்க வந்து இந்து மதத்தின் பெயரால் நினச்சி தான் அவங்க செஞ்சாங்க. அதனால இந்து மதம் செஞ்சதாக நாங்கள் நினைக்கல, எந்த ஒரு முஸ்லீமும் நினைக்கவே இல்லை. அப்போ அவன் வந்து என்ன செய்கிறான்னா, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும், நம்ம கரெக்டாக செஞ்சோன்னு சில ஆதரவு தளத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அவனோட இருப்பான்ல சில பேர், அவனை இழந்துடக்கூடாங்கிறதுக்காக நான் இஸ்லாத்துக்கு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்வதனால இப்படி இஸ்லாமாக நம்ம இஸ்லாத்தில் இருக்கான்ல பார்க்கணும். எந்த குரானுடைய வசனம் இதை சொல்லுகிறது? போர்க்களத்தில் கூட பெண்களை கொல்லக்கூடாதுன்னு எங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது, சிறுவர்களை கொல்லக்கூடாதுன்னு இருக்கிறது. போர்க்களத்தில் கொல்லக்கூடாதுன்ற ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு சின்ன பசங்களை பெஷாவரில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க. இது இஸ்லாத்தின் அல்லாஹுக்கு பண்ணு சொல்லிட்டு தான் கொள்கிறான். அப்படி கொன்ற காரணத்தினால இஸ்லாம் அதை ஆதரிக்குமா? இஸ்லாம் ஆதரிக்குன்னா குரானுடைய இந்த வசனம் சொல்லுதுன்னு சொல்லணும். குரானால தான் செய்கிறோன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது. நபி வழியில் தான் செய்கிறோன்னு சொன்னால் நபி வழி ஆகிறாது. ப்ராஃபிட் இப்படி சொன்னாங்க என்று அந்த ஆதாரத்தை காட்டி செஞ்சால் தான் அது இஸ்லாம் ஆகும். அப்போ இஸ்லாத்துக்கு எதிராக இவங்க செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு சொல்லணும். முதல்ல முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இதை புரிய வைக்கணும். நாங்கள் யாருமே இந்த பத்திரிகை அலுவலகம் இப்போ சமயத்தில் பிரான்சிஸில் அந்த சார்லி டிப்டோங்கிற அந்த பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு நீங்கள் உங்கள் அமைப்பெல்லாம் கடுமையாக கண்டிக்கிறோம். அது எந்த ஒரு கட்டத்திலையும் எங்கள் முஸ்லீம் வந்து ஆயுதம் தூக்கக்கூடாது. ஒரே ஒரு இடத்துல தூக்கலாம். அது முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள உரிமை இல்லை. நீங்கள் என்னை கொல்ல வர்றீங்க, நான் என்னை காத்துக்கிறது உங்களை கொள்ளலாம். அந்த என்னை அழிக்க ஒருத்தன் வரும் பொழுது என்னை காத்துக்கொள்வதற்காக உள்ளது இந்திய அரசியலில் உள்ளது. கொலை கேஸ் போட மாட்டாங்க. தற்காப்புக்கு நம்ம கொலை செஞ்சோன்னு வைங்களேன், ஒரு பெண்ணை கற்பழிக்க வர அந்த பொம்பளை கத்தியத்தை குத்தி கொண்டுட்டா அதை நிரூபிச்சிட்டோம் என்றால் அது கொலை கேஸ் அவளுக்கு வராது. தன்னை காத்துக்கொள்வதற்கு செஞ்சால் என்று விடுதலை செஞ்சிருவாங்க. இந்தியாவில் இதான் சட்டம், உலகத்தில் இதான் சட்டம், அதான் இஸ்லாத்தின் சட்டம். இந்த ஒரு இடத்தில் நாங்கள் ஆயுதம் எல்லாருமே தூக்கலாம். இது முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள உரிமை இல்லை, ஒவ்வொருத்தரும் அதை செய்யணும். உன்னை அழிக்க வந்தாலும் நீ என்ன செஞ்சிரு, தற்காப்பு செய்ய, அது அவனை அழிப்பதில் தான் உனக்கு பாதுகாப்புன்னு அழிச்சிரு. இது எல்லா மனிதனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுபூர்வமான ஒரு விஷயம். இப்போ இன்னொரு இடத்துல இப்போ சமீபத்தில் மலாலாவுக்கு வந்து பாராட்டி நோபல் பரிசுலாம் வழங்கினாங்க. அது எனக்கு தெரிந்து இந்தியாவில் எப்படின்னு தெரியல, தமிழகத்திலிருந்து எந்த இஸ்லாமிய அமைப்பும் பெரிய அளவில் பாராட்டுகள் தெரிவிக்கல. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மலாலாவுடைய விஷயம் இருக்கு இல்லையா, நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அதாவது அவன் வந்து தாக்கிட்டான் என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை இதை வந்து டேமேஜ் பண்ண உதவும் என்பதற்கு கொடுத்தாங்களே தவிர அவர் செஞ்ச சேவை என்ன? இல்லையா, அந்த மலாலா வந்து நான் வந்து அல்லாஹ் மீது பாசம் வைத்திருக்கிறேன், நான் இஸ்லாத்தை வரல சொல்றாங்க மலாலா. அது நோபல் பரிசுக்கு தகுதியான்னு நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், அவருக்கு கல்வி படிக்கணும்னு சொன்னார்னு வைங்க,
அவங்க சுட்டாங்கன்னு வைங்க. இது ஒரு காரணத்துக்காக வேண்டி நோபல் பரிசு என்றால் இப்படி உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா? நோபல் பரிசு என்பது உலகளாவிய அளவில் பெரிய சாதனை செஞ்சு உலகமே அவங்க செஞ்ச 11 வயதுல அந்த பெண் வந்து பெண்கள் படிக்கணும் அங்க இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோமே. இந்த பெண்ணு தான் சொல்லலை, இதை விட நிறைய பேருக்கெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அதான் இது ஒரு இந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அது மாதிரி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தலிபான்கள் தாக்குதலை நீங்க கண்டிக்கிறீங்களா இல்லையா? தலிபான்கள் வந்து அந்த தாக்குதலை கண்டிக்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மேற்கத்திய உலகத்துடைய ஒரு பார்வை என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தை பற்றி ஒரு கொச்சைப்படுத்த வாய்ப்பு யார் முன் வந்தாலும், இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேரை, இஸ்லாத்துக்கோ இஸ்லாமிய சமூகத்துக்கோ கெட்ட பேரை ஏற்படுத்த யார் முன் வந்தாலும் அவங்க தலையெழுதி வச்சு ஆடுவாங்க. இப்போ வந்து சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏன் தலையெழுதி வச்சு ஆடினாங்கன்னா, அவர் இஸ்லாத்தை விமர்சித்தார், முஸ்லீமாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை விமர்சித்தார் என்பதை தவிர அவர் ஒரு அறிவாளியோ நல்லவரோ கிடையாது. இவங்க பார்வையில கூட மேற்குலகம் திட்டமிட்டு கற்பிக்குதுங்கிறீங்களா? மலாலாவை உயர்த்தி பிடிக்குது. கண்டிப்பா அதுல இஸ்லாமிய உலக ஒரு தப்பா காமிக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் மலாலா. ஆதாரம் தேட தேவையில்லாத அளவுக்கு அடுக்கடுக்கு ஆதாரங்கள் இருக்குது. நோபல் பரிசு கொடுக்கும் போதெல்லாம் என்ன பதிவாகும்னு கேட்டா, முஸ்லீம்கள் பிற்போக்குவாதிகள்ங்கிற ஒரு கருத்தும், இவர் பெரிய முற்போக்குவாதிகள். தலிபான்கள் மீது தானே கோவம் வரப்போகுது. ஏன்னா இவங்க முஸ்லீமா தானே இருக்கிறாங்க. இதில் இவங்க முஸ்லீம் வச்சு தான் செய்வாங்கண்ணே. இப்போ சல்மான் ருஷ்டி முஸ்லீமாக தானே இருந்தார், தஸ்லீமா முஸ்லீமாக தானே இருந்தாங்க, முஸ்லீமாக தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் முஸ்லீமாக இருந்தும் பாருங்க, முஸ்லீமை கூட விடமாட்டேங்கிறாங்க பயங்கரவாதிகள்னு காட்டுவதற்கு இந்த மலாலா ஒரு கருவி. நோபல் அது அவங்களுக்கு உதவி செய்யட்டும், மருத்துவ செய்யட்டும், நாட்டுக்கு அனுப்பி விட்ற வேண்டியதுதான். ஒரு அடைக்கலம் கொடுக்குற ஒரு குற்றம், அடைக்கலம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் எவ்வளோ அடக்குமுறைக்கு எதிராக எவ்வளோ போராடி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அழைத்து வந்து இவங்களாம் நோபல் பரிசு கொடுத்தாங்களா? மண்டேலா வந்து போராடி இருந்தா அந்த காலத்தில் கொடுத்தாங்களா? மண்டேலா அந்த மக்களுக்காக வேண்டி போராடின போராட்டத்தில் ஒரு கோடியில் ஒரு பங்கு பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காவோட அரசியல் இருக்கு, அது அமெரிக்காவுடைய அவங்களுடைய காலனி அரசியல், அவங்களுடைய பாராட்டுற விஷயமா நாங்கள் எடுத்துக்கிறோம். நோபலுக்குன்னு ஒரு தகுதி, நோபல்ங்கிறது ஒரு மக்கள்கிட்ட ஒரு தகுதியான பதவி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது உலகத்துக்கு பெரிய பயன் தரக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சவன், ஒரு பொருளாதார சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சவன், உலகத்துக்கு அந்த மாதிரி விஷயத்தை கொடுத்தவங்க இப்போ தான் முதல் தடவை எந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து வேணும்னு உள்நோக்கம் இருக்குன்னு நாங்கள் கருதுறோம். அது இப்போ இந்த பெண் கல்வி மலாலாலாம் வந்ததுனால ஷரீத் சட்டத்தில் வந்து அந்த ஆதாரம் காட்டி வந்து இப்போ குழந்தை திருமணத்தெல்லாம் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரிக்கிறாங்க. 13 வயது 12 வயதில் பெண் குழந்தைகள் திருமணம் வைக்கிறது கூட ஷரீத் சட்டப்படி சரிதான் அப்படின்னு ஆதரிக்கிறாங்க. இது இன்றைய நவீனத்துக்கு முரண்பாடா இல்லையா? 12 வயது 13 வயது பெண் குழந்தையை திருமணம் செய்து வைக்கிறத அதை நீங்கள் எப்படி ஆதரிக்கிறீங்களா? அதாவது இதை இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறதே ஒன்று பார்க்கணும். அறிவியல் பூர்வமாக எது சரி அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ குழந்தை திருமணம்ங்கிறாங்கல்ல, இவங்களா ஒரு 15 வயசு பிள்ளைய குழந்தைன்னு சொல்லிக்கிறாங்க. அறிவியல் படி குழந்தையா? அறிவியல் பிரகாரம் அந்த 15 வயசு சிறுமிங்கிறாங்கல்ல, அது சிறுமி குழந்தையா பருவம் அடைஞ்சவங்களா? அறிவியல் பூர்வமாக அவங்க பருவ வயசு அடைஞ்சிடுறாங்க. ஒரு ஆண் பெண்கிற அந்த ஒரு பாலியல் விஷயங்கள்லாம் அவங்க மனசில் பதிந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, 13 வயசில் உள்ள ஒரு சிறுமி ஒரு ஆணோட ஓடி போயிடுது. நமக்கு சிறுமின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓடி போகும்போது மட்டும் இப்படியா கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்குறாங்க. 15 வயசு சிறுமி ஓடுறாங்களா இல்லையா? 13 வயசு 14 வயசு 15 வயசு சிறுமிகள் வந்து காதல்னு வந்து ஃபேஸ்புக் காதல், அந்த காதல்லாம் யாருக்கு வருதுன்னா இவங்களுக்கு தான் வருது. ஏன்னா உடல் ரீதியாக அந்த அந்த ஹார்மோன்கள்லாம் 13 வயதிலே அந்த பாலியல் இதுக்கு சரியாயிடுறாங்கன்னு சொல்கிறீங்களா? வரப்போய் தானே ஓடுறாங்க. நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த மாதிரியானவர்களும் இருக்கிறாங்களா இல்லையா? கட்டுப்பாடாக இருக்கிறவங்க 30லையும் இருப்பாங்க. பெண்கள் பருவம் அடைஞ்சு 25 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் அது ஒரு செக்ஷன் கட்டுப்பாடாக இருக்கிறவங்க. ஒருத்தன் தன்னுடைய மகளை பார்க்குறான், இவன் வந்து ஒரு உணர்வில் இருக்கிறா, இவன் இல்லாட்டி வேறு எங்கிட்டாவது சிலிப்பாயிருவான்னு அப்பனுக்கு தான் தெரியும், ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் எவனா ஓடி போய் கேவலப்படுவதை விட இந்த மாதிரி அந்த புஸ்தகம் படிக்கிறது, அவங்க எதில் நாட்டம் பண்ணுறாங்க, நெட்டில் என்னத்தை பார்க்குறாங்க என்பதெல்லாம் தெரியும் பொழுது அவங்களுக்கு இப்படி ஒரு சரீர் சட்டம் இருக்கும்போது பெண்களுடைய படிப்பெல்லாம் பாதிக்கப்படாது இல்லையா? சரியது நண்டா வரேன். நான் என்ன கேட்குறேன்னா, சிறுமிங்கிற ஒரு கான்செப்ட் தப்பாக சொல்கிறாங்கிறேன். சிறுமி என்று சொன்னால் அப்போ சிறுமியரை கூட்டிகிட்டு ஓடிட்டவனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ மட்டும் சிறுமியை கூட்டிகிட்டு ஓடி போயிடுறான்ல. இந்திய அரசியல்படி 13 வயசு பொண்ணு திருமணம் பண்ணக்கூடாதுல, சட்டப்படி கூடாதுல. ஆனால் என்ன செய்யறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்க சட்ட அங்கீகாரம் கொடுக்காம அறிவுரை சொல்லி, நீ தான் அந்த பெண்ணுக்கு எடுத்து கேஸ் போட்டுருவேன், வாழ்க்கை நடத்துன்னு சொல்லி பெற்றோர் சம்மதத்தோட அனுப்பி வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த சிறுமியுடைய முன்னோர் கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ இல்லைன்னு விட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும் இந்த பெண்ணுடைய நிலைமை? ஒருத்தனோட போயிடுறா, 15 வயசு தான், பிடிச்சிட்டு வந்துட்டீங்க சிறுமின்னு சொல்லி இவனை போலீஸில் பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்க. இந்த சிறுமின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் சமூகத்தில் ஒரு பருவம் அடைஞ்ச ஒரு பெண்ணு மருத்துவத்தில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அவள் சிறுமி இல்லை. சிறுமிங்கிறக்குரிய என்னென்னா அந்த மென்சஸ் அந்த மாதிரியான கருமுட்டை
கர்ப்பப்பை அந்த வளர்ச்சி பூரணம் ஆயிரும் பொழுது சிறுமின்னு சொல்லக்கூடாது. அப்போ விஞ்ஞான ரீதியாக அவங்க சிறுமிங்கிறத கடக்க போய் தான் பருவம் அடைகிறாங்க, அதற்கான தகுதியும் பெறுறாங்க. கட்டுப்பாடு உள்ளவர்கள் ஒரு 75% பேர் இருப்பாங்க. ஒரு 25% பேர் அந்த ஹார்மோன் மட்டும்தான் மேலோங்கி நிற்கும். அவங்களுக்கு ஒரு ஆண் துணை வேணும்னு அவங்க நாடும் பொழுது அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கலன்னு சொன்னால், அவங்க தேவைப்படும் போது கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவங்களா தேடிக்கொள்கிறாங்கன்ற ஒரு நிலை வரும் பொழுது எது நல்லது அந்த நம்ம செஞ்சு வச்சிடுறாங்க. அது தகப்பனுக்கு தெரியும், நம்ம புள்ள வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் நாட்டமாக இருக்குது, இதை விட்டோம்னா வேற மாதிரி போயிடும். அப்போ இது பெண் கல்வி பாதிக்கப்படாதா அதனால? இல்லை, இது ஒரு சின்ன முதல்ல ஒன்று. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதை சிறுமி இல்லைங்கிறது சொல்லிட்டேன். அடுத்து வந்து பெண் கல்வி பாதிக்கப்படும், படிக்கிறது பாதிக்கப்படும் வைங்களேன். இப்போ ஓடி போயிட்டா பாதிக்கப்பட கூடாதா? நான் யாருக்கு இதை சொல்கிறோம், யார் அந்த நிலையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் 13-14 வயசு திருமணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க நீங்க. எல்லாரும் பண்ண மாட்டோம்ல, அந்த பொண்ணை வேணான்றுமே. தகப்பங்காரன் சொன்னாலும் நான் படிச்சுட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லுமே. இல்ல பல இடங்களில் பெண்கள் அப்படி சொல்லியும் மறுத்து கட்டாயமா திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு தானே. அது எங்க 2 சமூகத்தில் வருடத்துக்கு முன்னாடி நடக்கல. அது ஒரு பெரிய இதா கூட ஆச்சே. வந்து ஒரு இஸ்லாமிய அதிகாரியே கூட அதை தடுத்து நிறுத்தினதுக்கு எதிராக போராட்டங்கள்லாம் இஸ்லாமிய அமைப்புகள் அந்த பண்ணாங்க. பெண்ணு சொல்லவே கிடையாது. பெண்ணுடைய பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவர் எடுத்தார். பெண்ணும் போய் என்னை கட்டாயப்படுத்துகிறாங்களாம் சொல்லலை. பெண்ணு படித்த பள்ளிக்கூடத்துக்கு வரல, விளையாடுறது தகப்பனார் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு மைனரை வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் வரலாமா? ஒரு 13 வயது பொண்ணுங்கிறது ஒரு மைனர் தானே. 18 வயசு தானே நம்ம அமைப்புப்படி மனமுதிர்ச்சி உற்ற ஒரு யார் ஒரு எம்எல்ஏ எம்பின்னு தேர்ந்தெடுக்கிற இதே 18 வயசு தான் நம்ம கொடுக்குறோம். அது 12-13 வயசு பொண்ணுகிட்ட போய் அதை திருமணம் பண்ணிக்கோ, இது இவர் தான் அவன் கணவர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? அந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லி மாணவி கற்பழிப்புல ஏன் மாற்றி பேசுனாங்க எல்லாரும்? ஊடகங்கள்லேருந்து அனைவரும் என்ன பேசுனாங்க, அந்த சின்ன பையன் விடக்கூடாது, மைனருக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த பொண்ணு சொல்லுது, பொண்ணுடைய பெற்றோர் சொல்கிறாங்க, ஊடகங்கள்லாம் சொல்லுது. போராட்டம் பண்ணவங்களாம் என்ன செஞ்சாங்க, அவன் 16 வயசு பையன், 16 வயசு பையன் அதில் இருக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ மைனர் கிடையாதவன் செயலை வச்சு தான் தீர்மானிக்கணும். மைனர் பண்ணுற வேலையை செஞ்சுருக்கிறான், அவன் மைனரை தாண்டி ஒன்று வேலை, அவன் தான் கூடுதலாக. அது பொதுமக்கள் கருத்தாக இருக்கலாம், ஆனால் சட்டப்படி மைனருக்கான விஷயங்களை மைனர் சட்டப்படி பேசுகிறது ஒன்று. நான் என்ன சொல்கிறேன், தார்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செயலால் இடம் போடுங்க. முஸ்லீம் தனியார் சட்டம் என்பது எல்லாத்துலேயும் பொது சட்டம் இருந்தாலும் சில விஷயங்களில் அந்த எங்களுக்குன்னு தனி சட்டம் இருக்குது. அந்த சில விஷயங்களில் திருமணம் ஒன்று, திருமணத்தினுடைய விஷயங்களில் முஸ்லீம்கள் அவங்க மதப்படி நடக்கலாம். அதில் வந்து கோர்ட்டு வந்து அதைத்தான் அவங்க சட்டமாக எடுத்துக்கொள்ளணும், கோர்ட்டு தலையிடலாம், இந்த சட்டத்தை வச்சு தான் கோர்ட்டு தீர்ப்பளிக்கணும் என்ற மாதிரி எங்கள் சட்டம்னு ஒன்று இருக்குது. எங்களுடைய இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பருவத்தை அடைந்து விட்டால், ஆணு பருவம் அடைகிறதுங்கிற அவனுக்கு ஸ்கலிதம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அது வந்து வெளிப்படையாக தெரியாது, இன்னும் மருத்துவ சோதனையில் தெரிஞ்சிடும். அந்த நிலை அடைந்து விட்டால் அவன் மைனர் இல்லை. ஒரு பெண்ணாக இருந்தால் பருவ வயசு அடைந்த அந்த மென்சஸ் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்க மைனர் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்க மைனருங்கிறத கடந்துடுறாங்க. மைனருங்க என்பதை கடந்து விடுவதற்கு இது ஒரு அளவுகளாக வச்சுருக்கிறது. இந்த செயலுக்கு பிறகு மேஜருங்கிறது எங்கள் சட்டப்படி ஆகிடுது. அவங்க மைனர் இல்லை, அறிவியலும் மேஜர் தான் சொல்லுது. அறிவியல் படி நம்ம சட்டப்படி நம்ம குழந்தை திருமணம்னு பேசிகிட்டு இருக்கமே தவிர இந்த சட்டம் இருக்கிறதுனால இந்த சட்டம் முதல்ல 21 வயசாக இருந்துச்சா இல்லையா, ஒரு 18 ஆக்கினாங்களா இல்லையா? முதல்ல ஓட்டு போடுவதற்கெல்லாம் 21 வயசாக இருந்துச்சு. நாங்கள்லாம் இளைஞர்களாக இருக்கும் 21 வயசுல தான் ஓட்டு போட்டிருக்கோம். அதுக்கு முந்தி கிடைக்கல. 21 வயசுக்கு பிறகு பார்க்குறாங்க, இவரில் 18 தெரிஞ்சிடறாங்க அப்படின்னு 18 குறைக்கிறாங்க. அப்போ 18 அன்னைக்கு கல்யாணம் பண்ணால் கூட அப்போ மைனர் தான். 21 வயசுங்கிற சட்டம் இருந்த ஒரு காலத்தை நம்மளா போட்டுக்கொண்ட சட்டம், நம்ம போட்டுக்கொண்ட சட்டம் வந்து அதில் தவறாக இருந்தால் திருத்துறதுக்கு அடிப்படையில் எந்த பாதிப்பு வராதுங்கிறேன். இது கண்டிப்பாக வர. இது வந்து இதனால தான் பாதிப்பு. என்ன சொல்ல போனால் பெண்கள் சீரழிஞ்சு போகிறதுக்கு, பெண்களை கூட்டிகிட்டு போய் ஏமாத்துறதுக்கெலாம் காரணம் என்னென்னு கேட்டால் 20க்கு மேலே கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் போது ஓடி போயிடுவோம். அப்போ தேவைப்படுமோ பண்ணணும். ஒரு பெண்ணுக்கு வந்து 15 வயசுலேயே ஒரு ஆண் தேவைங்கிற அதுக்கு உடல் வந்து விடுமையானால் அப்போ அதுக்குரிய கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா கெட்டு போகாமல் இருப்பாங்க, இல்லாட்டி ஓடி போயிடுவாங்க. இதுதான் நடக்கும் ரெண்டுமே. ஒன்று கல்யாணத்தின் மூலமாக ஒரு ஆணோட சேர்வதற்கு பதிலாக கல்யாணம் இல்லாத முறையிலையோ அல்லது வேறு ஒரு சமூக அங்கீகாரம் இல்லாத வகையிலையோ போய் அவங்க வாழ்க்கையை சீரழித்து கொண்டால் அது கண்ணீர் விடக்கூடிய எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம், பெற்றோர்களை பார்க்குறோம். இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து இந்த இடஒதுக்கீடு. எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிசிக்குள்ளே இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு 3.5 விழுக்காடு இது, ஆனால் நடுவண் அரசில் இன்னும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு வர்றப்ப உங்களை எதிர்த்து தர முடியாதுன்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ் தான் இருக்குது. ரிலிஜன் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கோ
இந்துக்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ கிடையாது. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி இருக்கும்போது எப்படி தனியாக முஸ்லீமுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் மத அடிப்படையில் அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாது தனியாக. கிடையாது. இப்போ வந்து அதுக்கு 2 விஷயம் இருக்குது. அவங்க கூட்டில் அவங்க உண்மையாளர்களாக இருந்தால், இப்போ தலித்துங்கிறாங்கல்ல, தாழ்த்தப்பட்டவருங்கிறது, அந்த தாழ்த்தப்பட்டவருக்காக உள்ள இடஒதுக்கீடாக இருந்தால் அவர் கிறிஸ்தவராக மாறணும்னா இல்லாமல் போகுது. இந்து தாழ்த்தப்பட்டவருக்கு தான் கொடுக்குறாங்க. ஆமாம், தலித்தா இருக்கிறாரு. அப்போ வந்து இவங்க மதத்தின் படிவில் கூடாதுன்னு சொன்னால் தலித்து வந்து எந்த மதத்துக்கு மாறினாலும் அவனை கொடுக்கணும். அவர்கள் வந்து தலித்து கொடுக்குற விஷயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, தலித்து இந்து மதத்தை விட்டு போயிட்டா அப்போ இந்து தலித்துன்னு ஆக்கியிருக்கிறாங்க. இப்போ அது சொல்லு தலித்துன்னு இருந்தாலும் நடைமுறை எப்படி இருக்குன்னா இந்து தலித்துக்கு தான் உண்டு. அப்போ மத ஒதுக்கீடு தானே அது. இந்து தலித்துக்கு தருவேன், அதே தலித்து வந்து கிறிஸ்துவத்தில் போனால் இந்து அப்படிங்கிறது மட்டும் தான் கிடைக்குங்கிற மாதிரி அதானே இருக்கு. கிறிஸ்துவ மாறினா கிடையாத. கிறிஸ்துவனை மாறினா ஒரு உமாசங்கருங்கிற அதிகாரி கூட அவர் கிறிஸ்துவராக போயிட்டாரு. ஆனால் வெளிப்படையாக பேரகரை மாற்றி டிக்ளேர் பண்ணலை. அதனால அவர் வேலை போகாமல் இருக்கு. இல்லைன்னா இடஒதுக்கீட்டில் வந்ததை என்ன எடுத்திருப்பாங்க. அப்போ இந்துங்கிறதுக்கு தான் கொடுப்போங்கிறது அவங்க மத அடிப்படையில் தான் இப்போ இருக்கிற எல்லாமே இருக்குது. இப்போ நாடாருக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. அது எந்த நாடாருக்கு இருக்குது? இந்து நாடாருக்கு தான் இருக்குது. கிறிஸ்துவ நாடாருக்கு இல்லை. அப்போ கிறிஸ்துவர்களுக்கு தனியாக தான் கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பிசியில் வந்து அவங்க இந்து நாடா கிறிஸ்டின் நாடா ரெண்டு பேரும் பிசியில் வர்றதுனால பிரச்சனை, பிசியில் வந்துருவாங்க. அந்த பிசி வர்றதுனால கிடைக்குது. அப்போ முதல் விஷயம் அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு நம்ம கேட்குறோம்ல, நம்ம கேட்கறதுனுடைய அர்த்தம் என்ன? அரசாங்கம் கொடுத்துருக்கல பல மாநிலங்களில், அதனுடைய அர்த்தம் என்னன்னு வழங்கினா அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு தரவே இல்லை. இந்த 3.5 கூட முஸ்லீமுக்கு கிடையாது. முஸ்லீமில் பேக்வேர்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது முஸ்லீம்களில் சில பிரிவுகளை கண்டறிந்து இவங்களெல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு 5 பிரிவை பிரிச்சிருக்கிறாங்க. சேட்டு, சேக்கு, லெப்பை, ராவுத்தர், மறைக்காருன்னு 5 பிரிவு இருக்குது. இந்த 5 பிரிவுகளை கண்டறிந்து இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்கன்னு தர்றாங்களே தவிர மீதி முஸ்லீமு கிடையாது. லெப்பையாக இந்த 5ல் இல்லாத முஸ்லீம்ங்கிற மதத்தை கொடுப்பார்களே, ஆனால் அவங்க கேட்குறது சரிதான். முஸ்லீம்ல பேக்வர்டு, முஸ்லீம்ல சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டுங்கிற டெஃபினிஷன் போனா எங்களுக்குள்ள அந்த வார்த்தை என்னன்னு கேட்டா எம்பிசி தான். முஸ்லீம் பேக்வர்ட் கிளாஸ். அந்த ஒதுக்குனது கூட பிசின்னு ஒதுக்குன மாதிரி எம்பி. இன்னும் சொல்ல போனா பிசியில் ஏற்கனவே இருந்தாங்கல்ல, அவங்க தான். அத பிசியில் வந்து இந்த லெப்பைலாம் இருந்தாங்க. அதோட போட்டி போட முடியாது, தனியாக பிரிச்சு கேட்டுருக்கோம். அப்போ முஸ்லீமுக்கு நாங்கள் கேட்கவே இல்லை. அதனால தான் கோர்ட்டுக்கு யாரும் போய் தள்ளுபடி ஆச்சு, தமிழ்நாட்டுக்கு போனாங்க. முஸ்லீமு கொடுக்கலங்க, முஸ்லீமில் பின்தங்கினவங்களுக்கு கொடுத்தோன்னு. ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கிறவங்க அதுல இருந்து தனியாக தொகுப்பா எங்களுக்கு கொஞ்சம் 3 விழுக்காடு கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆமாம், நாங்கள் கேட்கறது அதை தான் கேட்குறோம். மற்றவங்க நாங்கள் போட்டி போட்டு அது 5ல் இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா புதுக்கோட்டாவில் வந்துருவாங்க. புதுக்கோட்டாவில் உள்ளது அதுவும் எங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரி வந்துடுவாங்க. நாங்கள் கேட்குறது முஸ்லீமுக்கே கேட்கல, முஸ்லீமில் பின்தங்கியவர்கள் தான் கேட்குறோம். அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் கேட்குறோம். ஆனால் அது அரசியல் சார்ந்து எதிராக இருக்குது. தலித்து விஷயம் இருக்குல்ல, தலித்து விஷயத்தில் வந்து இந்து தலித்து என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதுதான் அரசியல் சாசனம் எதிரானது. அதுதான் மத அடிப்படையில் கொடுக்குறாங்க, இந்துக்கு தான் கொடுக்குறாங்க. நிச்சயமா. இப்போ இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு, இந்த மாதிரி கோரிக்கைகள், தேவைகள் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் பெரும்பாலும் மற்ற முஸ்லீம் அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்க தனியாக இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு நடத்துகிறாங்க. அவங்க கும்பகோணத்தில் நடத்துகிறாங்க, நீங்கள் சென்னையில் நடத்துகிறீங்க. ஏன் இந்த மாதிரியான பொது விஷயத்துக்காக கூட, ஒரே நோக்கத்துக்காக கூட, நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள வேறுபாடு இருக்கலாம். அந்த அமைப்புகள் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கோங்க, அவங்களாம் கொஞ்சம் லீனியண்ட்டாக விட்டுறாங்க, தர்கா வழிபாடு, ஓர் இறைவன்கிறதுலாம் அவங்க அப்படியே லீனியண்ட்டாக விட்டுறாங்க மக்களை, நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கோன்னு சொல்கிறீங்க. அதை விடுங்க, இந்த மாதிரி அரசியல் கோரிக்கைகள், ஆன்மீக விஷயங்களை விடுங்க, அரசியல் கோரிக்கைகளுக்காக ஏன் நீங்கள் மற்ற மனிதநேய மக்கள் கட்சியோடையோ முஸ்லீம் லீக்லாம் இதெல்லாம் ஒரே கோரிக்கை தான், இதில் கண்டிப்பாக உங்களுக்கும் மாறுபாடு இருக்க போகிறதில்ல. அப்போ கூட ஏன் ஒரு ஒன்றா சேர்ந்து உங்கள் பலத்தை காமிக்கக்கூடாது? இதில் கூட அவங்க இவங்க தனியாக தானே பண்ணுறாங்க, அது ஏன் அப்படி? அது ஏன்னு கேட்டால் அந்த இயற்கை என்னென்னா, ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தலைவர்களுமே தங்களுடைய அடையாளத்தை தக்க வச்சுக்க தான் பார்ப்பாங்க, அந்த அடையாளத்தை காப்பாற்றன்னு பார்ப்பாங்க. இப்போ தௌஹீத் ஜமாத்து நாங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் முன்னால் நின்று அவர்களை பின்னாடி நில்லுங்கன்னு சொன்னோமே, ஆனால் அவங்க ஏதாவது 2ஆம் 3ஆம் தள்ளப்பட்ட மாதிரியாக அவங்க கருதுவாங்க. பேருக்கு தான் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர அதுக்கு பின்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. ஏன்னாட்டா அவங்க நினைக்கிறது நம்ம ஒரு தனி இயக்கம், நம்ம ஒரு பெருசாக இருக்கிறோம், இவங்க நடத்துகிறல ஒரு அழைப்பாளரை நம்ம ஏன் போய் நிற்கணும் என்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வரும். அது ஒரு விஷயம் இருக்குது. அவங்க அழைச்சா நாங்கள் போனால் அப்படி தான் வரும். மனிதருங்கிற முறையில் எல்லா அமைப்புக்குமே நாங்கள் தான் சமுதாயத்துக்கு பாடுபடுறோம்னு காட்ட தான் நினைப்பாங்க. யதார்த்த விஷயத்தை சொல்கிறோம். ஒவ்வொரு இயக்கமுமே நாங்கள் தான் அதிகமாக பாடுபடுறோம் உங்களுக்காக காட்ட விரும்பும் பொழுது அவங்க செய்வாங்க, நாங்கள் பின்னாடி நிற்போன்னு ஒத்துக்குருவாங்களே. அப்போ ப்ராக்டிக்கலாக வராது. ப்ராக்டிக்கலாக அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே நடத்துகிறாங்க இடஒதுக்கீட்டுக்காக. கும்பகோணத்தில் நாங்கள் நடத்தணும், கும்பகோணத்தில் வேற யாரும் நடத்தலை. இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி
தமுமுகவில் ஒன்று நடத்தினோம் தஞ்சாவூரில். அப்போ நாங்களும் அதில் இருந்தோம். நான் தான் அப்போ அமைப்பாளராக இருந்தேன். அந்த நேரத்தில் தஞ்சாவூரில் நடத்தியிருக்கிறோம். பொதுவாக இந்த இடஒதுக்கீட்டுக்காக பெரிய போராட்டங்கள் எங்களை துறையாக நடத்தலை. எல்லா போராட்டங்களுமே நாங்கள் தான் நடத்தியிருக்கோமே தவிர, அப்போ நாங்கள் நடத்தும் பொழுது இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் தான் வராமல் இருக்காங்களே தவிர எல்லாரும் வர்றாங்க. தொண்டர்கள் உணர்வு அது கோரிக்கை நியாயங்கிறதுனால வராங்க. தமுமுகவுக்கு வந்தாங்க, முஸ்லீம் லீக்காளுக்கு வந்தாங்க, கொள்கை ரீதியாக எங்களை தர்காவில் உள்ளவங்கெல்லாம் கூட தர்காவுடைய பேனர் கட்டிக்கிட்டுலாம் வந்தாங்க. இப்போ திராவிட கழகம் இடதுசாரிகளோடு ஒரு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு முரண்பாடு கண்டிப்பாக இருக்கும், திராவிட கழகம் இடதுசாரிகளோடு. ஆனால் இன்றைய பாரதிய ஜனதாவினுடைய சொல்லில் உங்களை விட வீரியமாக பாரதிய ஜனதாவையும் இந்துத்துவா குழுவில் எதிர்ப்பவர்கள் வந்து திராவிட கழகம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். திராவிட இயக்கங்கள் அந்த சிந்தனையாளர்கள் தான் கடுமையாக எதிர்க்கிறாங்க, இடதுசாரிகளும் எதிர்க்கிறாங்க. அந்த அமைப்புகளுடன் கூட இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு அவங்க ஆதரிக்கிறாங்க, இந்துத்துவ ஆட்சி அப்படிங்கிறத அவங்க கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அந்த அமைப்புடன் கூட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வந்து ஒரு இணைந்து நிகழ்ச்சி பண்ணுவது, ஒரு இணைந்து போராடுவதுங்க மாதிரி போராட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. எப்பவுமே தனித்து தானாகவே பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏன் இருக்குது? மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் கூட இப்போ திராவிட இயக்கங்களோடு மற்ற இடதுசாரி இயக்கங்களோடு மற்ற எல்லா முஸ்லீமும் மட்டும் இப்போ ஒன்று சேர்ந்து இதை உரிமையாக ஒரு குரல் கொடுக்குறாங்க, பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்குறோங்கிறப்ப ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மட்டும் அதுலேயும் தனிச்சு நின்று செயல்படுறது வந்து ஏன் செய்கிறோம்னு கேட்டால், இந்த திராவிட இயக்கங்கள் வந்து துவக்க காலத்தில் அண்ணா காலத்தில் உள்ள திராவிட இயக்கங்கிறது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கமாக இருந்தது. நீங்கள் சொல்கிறது இந்துத்துவாக்கெல்லாம் எதிராக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ உள்ள திராவிட இயக்கம் என்பது இப்போ ஜெயலலிதா திராவிட இயக்கம் தான். அவர் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு வச்சவர் அவர் தான். திராவிட இயக்கம் இப்போ எதிர்க்கிறாரு. இது சந்தர்ப்பவாத எதிர்ப்புன்னு நம்ம சொல்லுவோமே தவிர, இப்போ கருணாநிதி வந்து வாஜ்பாயை கொண்டாந்து அவர் பிரதமராக்கிறதுக்கு அவர் தான் காரணம். தமிழ்நாட்டில் அவருக்கு தளம் போட்டுக்கிட்டு கார்கில் நாயகண்டு போட்டு அந்த அமைச்சரவையில் நீண்ட நெடுங்காலம் பதவி வகித்து ஆதாயங்கள் அடைந்து நீங்கள் என்ன இப்போ இந்துத்துவம் எதிர்க்கிறீங்க? கொள்கை சார்ந்து எதிர்க்கிறதா இருந்தால் எப்படி உங்களால் சேர முடிஞ்சு? கூட்டணி மாதிரி வேணாம். நான் ஒன்றும் இப்போ தேர்தல் கூட்டணி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லலை. பொதுவாக நிற்கும் போது நானே சொல்ல திமுக விடுங்க, திராவிடர் கழகம், சிபிஎம், சிபிஐ போன்ற அமைப்புகள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக முழக்க வைக்கும் போது கூடுதலாக நீங்களும் வலிமையை காமிக்கலாமே, உங்களுடைய வலிமையை சேர்ந்து காமிக்கும் போது அது ஒரு நீங்கள் சொல்கிற இடதுசாரிகள் வரைக்கும் அவங்களும் பிஜேபி ஆதரிச்சவங்க தானே. 80 கொண்டாந்து வச்சது யாரு? 2 சீட்டில் இருந்த ஒரு பிஜேபியை 80 இடமா ஆக்குனாங்க. அப்போ அவங்க ஜனசங்கமாக இருந்தபோது சொல்கிறீங்களா நீங்கள்? பிஜேபியா இருக்கும்போது விபி சிங் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இடதுசாரி தான் சப்போர்ட் பண்ணாங்க. விபி சிங்கை வந்து பிஜேபியினுடைய ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. இடஒதுக்கீடு, மண்டல் கமிஷன் எல்லாமே அவங்களுக்கு எதிரான கொள்கையெல்லாம் விபி சிங் தானே கொண்டு வந்தார். அதெல்லாம் கொண்டு வந்தாரு. அப்போ ஜனதான்னு நினைக்கிறேன், ஜனதா தலைமா. அப்போ பிஜேபிக்கு வேற ஒரு பேரு. அந்த இதுல வந்து இவங்க இடதுசாரிகள் கூட்டணி ஆதரிக்க தானே செஞ்சாங்க. காங்கிரஸ் வரக்கூடாங்கிறக்கா வேண்டி காங்கிரஸ் தான் பெரிய எதிரின்னு வைத்துக்கொண்டு அவங்களும் தான் 2 சீட்டை 80 ஆக்குனதுல அவங்க நின்றாங்க. பிஜேபி அந்த கொள்கையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போ அவங்க எதுக்கு நாங்கள் இல்லை, நாங்கள் அவங்க இப்போதைக்கு கத்தட்டேன், போராட்டம் பண்ணட்டேன், நாங்கள் அதை கண்டிக்கவோ குறை சொல்லவோ இல்லை. நம்ம போய் சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு செஞ்சால் போதுங்கிற அளவுக்கு மக்கள் நினச்சிருவாங்க. நம்ம 100% இருப்போம். என்னைக்கும் பிஜேபி ஏற்றுக்கிற மாட்டோம் என்கிற ஒரு நிலையில் தேர்தல் நிலைப்பாடு எடுக்காத திராவிட கழகம் போன்ற அமைப்புகளுடன் கூட நீங்கள் அந்த அளவுக்கு தொடர்பு வச்சுக்கிறது கிடையாது. தேர்தல் நிலைப்பாடு அவங்க எடுக்கிறது இல்லை. அவங்களுடைய கொள்கை வந்து இந்துத்துவ எதிர்ப்பு, பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. அவங்களுடன் உங்களுடைய மற்ற அமைப்புகள் சேர்ந்துக்கிறாங்களே, போய் நிற்கிறாங்க, திடலில் போய் மீட்டிங் போடுறாங்க, பேசுகிறாங்க ஒவ்வொரு விஷயங்களுக்கும். அந்த மாதிரியான உறவுலாம் இருந்தால் தானே வலுப்பெற முடியும். பிஜேபியோட திமுக கூட்டணி வச்சிருக்கும் போது திராவிட கழகம் என்ன செஞ்சு? திராவிட கழகம் அரசியல் கட்சி இல்லை. திராவிட கழகம் அப்போ அந்த தோழமையை மெயின்டைன் பண்ணாங்களா இல்லையா? அதே மாதிரி சமூக நீதிகாத்த வீராங்கனைன்னு அம்மாவுக்கு பட்டம் கொடுத்தாங்களே, அப்போ பிஜேபியில் ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்களே, அப்போ திராவிட கழகம் என்ன செஞ்சாங்க? இவர்கள் வந்து இடஒதுக்கீடுக்காண்டி கொடுத்தது அந்த 69 கொடுத்தாங்க. இல்ல கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு சேர்த்து தானே அந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து தானே. அது ஓகே, நெருக்கம் காட்டினாங்கல்ல. பிஜேபியோட சேர்ந்தவன அதை முறிச்சிட்டு வந்தாங்களான்னு கேட்குறேன். திமுக வந்து பிஜேபியோட சேரக்கூடிய நேரத்தில் இந்த திராவிட பிஜேபியோட சேர்றத விமர்சனம் தானே பண்ணாங்க அவங்க. திராவிட கழகம் என்னைக்கும் பாரதிய ஜனதா இல்லை அந்த உடைச்சிட்டு வரணும். இவர்களும் எங்களுக்கு நட்பும் இல்லை உறவும் இல்லைன்னு ஃபார்மாலிட்டி அந்த கண்டனம் கூட தெரியாட்டி அவங்க மக்கள்கிட்ட அவங்க நிற்க முடியாது. அந்த ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு எதிர்ப்பையோ அதிருப்தியோ காட்டாட்டி அவங்க தொண்டர்களை இழந்துருவாங்கல்ல இருக்கிறார்களே. எங்களுக்கு வந்து அவங்களால் எங்களுக்கு உயிர், மானம், மரியாதை, மதம் எல்லாத்துக்குமே ஆபத்து ஏற்படும். நிஜமாக எங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குது. பாதிப்பு இருக்கிறவர்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு குரலை பாதிப்பு இல்லாதவர்களால் கொடுக்க முடியாது. அதான் என்னடா இந்துத்துவம் வர்றதுனால அவர் கலைஞ்சிருக்கேன். சரி, இப்போ நீங்கள் திராவிட கழகம், இடதுசாரி இயக்கங்கள் அவங்கள விடுங்க. உங்களுடைய கொள்கை கொண்ட மற்ற தவ்ஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், மற்ற மனிதநேய மக்கள் கட்சி, தமுமுக, முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், இப்போ நீங்கள் திமுகவுக்கு கடைசி நேரம் ஆதரவு தெரிவிச்சிங்க. 2014 திமுகவை நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனால் இப்போ நீங்கள் தீகா, இடதுசாரிகள் இவங்கள்ட்டலாம் கூட எங்களுக்கு 100 விழுக்காடு நம்பிக்கை இல்லைங்கிறப்ப கூட்டணின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மயிலாடுதுறையில்
தமுமுக வேட்பாளருக்கு மட்டும் ஆதரவு தர மாட்டோம்னு சொன்னீங்க. அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு? நீங்க தேர்தல் கட்சிகளை வந்து இந்த அளவுக்கு மாறி மாறி இருக்கிறாங்களே நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்க ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு கூட திமுக காரங்களுக்கு கூட ஓட்டு கேட்போம், பட் இந்த முஸ்லீம் தமுமுகவுக்கு வந்து நாங்க ஓட்டு கேட்க மாட்டோம் மயிலாடுதுறையில அப்படின்னு அறிவிக்கிறது வந்து இது என்ன மாதிரியான விஷயம்? ஒரு கொள்கைக்காக கூட ஒரு சின்ன சமரசம் செஞ்சுக்க மாட்டீங்களா தமுமுகவோட? அதில் என்ன நீங்கள் அப்படி பார்க்குறத விட இதை மட்டும் நம்ம பிரிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை நீங்கள் வழங்கணும். என்னன்னு கேட்டால், நாடு முழுவதும் நாங்கள் சீர்திருத்த பிரச்சாரம் பண்ணுறோம், வரதட்சணை அதெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம். அதனால ஊரில் சில ஊர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஊர் விளக்கம்னு செய்கிறாங்க. எங்கள் மக்களை வந்து ஊர் விளக்கம் செய்து நல்லது கெட்டதை சேர்த்துக்கிற மாட்டோங்கிறாங்க. அதில் ஒரு ஆள் இறந்துறாருன்னு வைங்க, எங்கள் சேர்ந்த ஆள், நாங்கள் அடக்கம் செய்யணும். அடக்கம் செய்வதற்கு அடக்க ஸ்தலத்தை தரமாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான காரியத்தில் தமுமுக பண்றாங்களா? இது செய்கிறதுல யாருன்னா தமுக செய்கிறாங்க. இந்த ஜமாத்துக்கு பின்னாடி அருவாளை தூக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு உருட்டுக்கட்டையோட நிற்கிற ஆளுக்கு யாருன்னு கேட்டால் இவங்க தான். இவர்கள் வளர்ந்து எங்களை அழிக்கிறதுக்குரியவங்களை வளர்க்குறது நாங்கள் விரும்பவே மாட்டோம். சொன்னாலும் எங்கள் மக்கள் கேட்க மாட்டாங்க. இவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக எங்கெல்லாம் ஜமாத்தார்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்களும் உங்களை மாதிரி தர்கா வணக்கம் கூடாது, தாயத்து கட்டக்கூடாது, ஓர் இறைவன் தான், இதைத்தான் அவங்களும் வலியுறுத்துறாங்க. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் மாதிரி அவங்களுக்கு 2 இந்த மாதிரி கொள்கையோடவங்கள்ட்ட அப்படி சொல்லுவாங்க. தர்கா விழாவில் போய் அதை கலந்துக்கிறோம் செய்வாங்க. அவங்களும் வணக்க வழிபாடு வைக்கிறது இல்ல. ஹைதர் அலிட்ட கூட அது பிரச்சனையாச்சு. நாங்கள் மக்களை பார்த்து வணங்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து வணக்க வழிபாடு பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு தேர்தலுக்காக கூட நாங்கள் வணக்கெல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்ற அதே கருத்து தான் அவங்க சொல்ற அளவுக்கு தனியாக இருந்தால் அது வேறு விஷயம். அவர் தனிப்பட்ட முறையில் இறந்து நாம என்ன செய்யறோம்னா அமைப்பு ரீதியாக இந்த கொள்கையை ஒழிப்பதற்கு எல்லா ஊர்லயும் சமூக விரோதிகளோடு இவங்க சேர்ந்துக்கிறாங்க. அது ஒரு காரணம் இருந்தது ஒன்று. இரண்டாவது, அவருக்கு மட்டும் நம்ம முடிவெடுக்கலை. தேனியில் வந்து ஹாரூன் போட்டிக்கிட்டாரு, நம்ம ஹாரூனை சப்போர்ட் பண்ணோம் தேனியில். அங்கேயும் திமுக இருக்குது, திமுக நாங்கள் சப்போர்ட் பண்ணலை. தேனியில் போட்டியிடும்போது அங்கே செஞ்சோம். அது மாதிரி நாகர்கோவிலில் வந்து நாங்கள் வசந்தகுமாரை தான் ஆதரித்தோம், திமுக ஆதரிக்கலை. கூட்டணியில் இருந்தால் கூட காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் வாய்ப்பு இருக்குங்கிற வகையில் அதை வச்சு நாங்கள் ஒரு காரணத்தோடு செஞ்சுருக்கிறோம். அதனால் இந்த ஒரு நாங்கள் வந்து இவங்க மாதிரியான இரண்டரை கலந்த கூட்டணி கிடையாது. யார் ஆதரித்தாலும் அதுக்குரிய ரீசனு கரெக்டாக இருந்தால் தான் ஆதரிப்போம். இவ்வளவு நேரமாக நம்ம அரங்கத்திற்கு வந்து பல்வேறு விஷயங்கள், உங்கள் அமைப்பு சார்ந்த கேள்விகள் மட்டுமல்லாமல் பொதுவாக இந்திய சூழல் குறித்து, சர்வதேச சூழல் குறித்து, உங்கள் மார்க்க செயல்பாடுகள், பிற இஸ்லாமிய அமைப்புகள், திராவிட இயக்கங்கள் என பல்வேறு அமைப்புகள் குறித்து உங்களுடைய பார்வையை நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக பதிவு செஞ்சுருக்கீங்க. அதற்காக எங்களுடைய நேர்முகம் நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக இமயம் தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக். நிச்சயமாக.